என்னுடைய அப்பா வந்து என்ன ஒரு வைத்தியராக வரதை தான் விரும்புகிறேன். நான் ஒரு இடத்துல வந்து அவரை கடுமையாக விமர்சிக்கிறான். நீங்கள் ஒரு என்ன சொல்கிறார், நீங்கள் ஒரு இனவாத அரசியல் செய்கிறீர்கள். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு வந்து மக்கள் பெரிய அளவில் வந்து ஆதரவு செலுத்தினோம்ன்றதை வந்து என்னை பொறுத்தவரையில் வந்து எனக்கு அது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கே இல்லை. 2001 எனக்கு தெரியும் சம்பந்தன் லண்டனுக்கு போய் வந்து பாரசிங்கத்தை காலில் விழுந்து கெஞ்சினாங்க. கொள்கை விஷயங்கள் வந்து நாங்கள் அதில் வந்து இயக்கத்தோட நியாயமான அளவுக்கு வந்து நாங்கள் அவர்களோட பேசக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. இது சும்மா இயக்கம் வந்து திணிக்கிற மாதிரி இல்லை. ஒரு நாளும் அப்படி நடக்கும். அமைச்சரோட நேரடி தொடர்பு நேரடியாக ஒவ்வொரு நாளும் கதைக்கிறேன். நான் தேசிய தலைவரோட என் அம்மாவும் இருந்தால் அக்காவும் இருந்தால் நாங்கள் ஒன்றா குடும்பமாக சந்தித்தார். அதில் தமிழ்ச்செல்வனையும் இருந்து அது 2 பேரும் தான் என்னோட கிட்டத்தட்ட 2 மணித்தேரம் கதைச்சார். அங்கட கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் வந்து நியாயமான மக்கள் இருக்கிறோம். அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக வந்து ஹெவி ஆர்ட்டிலரியை அடித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அதில் பிரியோசனம் இல்லை. ஏனென்றால் அந்த மக்கள் சாயம். இப்போ என்ன வந்து அரசாங்கத்தோட வந்து கதைச்சு அந்த மக்களை பாதுகாப்பாக வந்து முடிவில் எடுக்கிறதுக்குரிய வேலையை பார்க்குறதுக்கு எனக்கு சொல்லப்பட்ட வந்து பேசிலர் ராஜபக்சோட கதைக்கு பேரை சொல்லி தான் சொல்லுவேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஒரு பொன்னான நேரம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நிறைய விஷயங்கள், அதாவது வந்து ஒரு 3 தலைமுறை அரசியல் பரம்பரையில் வந்திருக்கிறீங்க. அதுவும் 3 தலைமுறையாக தமிழ் தேசிய பரப்பு அரசியலை முன்னெடுத்து செல்கின்ற ஒரு கட்சி சார்ந்து அதனுடைய தலைவராகவும் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த அரசியலுக்கு முற்பட்ட காலம், அரசியலில் எங்களுக்கு உங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம், நிறைய பேச்சுக்கள் இருக்குது பார்த்துருக்குறோம். ஆனால் அரசியலுக்கு முற்பட்ட காலம் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாமா? முற்பட்ட காலம் என்றால் நான் என் குடும்பத்தில் வந்து என் அக்காவும் நானும் தான் பிள்ளைகள். நாங்கள் கொழும்பில் தான் பிறந்து வளர்ந்து. நான் ராயல் கல்லூரியில் தான் என்னுடைய ஆரம்ப கால படிப்பு ஆரம்பித்த தமிழ் ஸ்ட்ரீமில் தான் நான் படிக்கிறேன். படித்து வர என்னுடைய பார்ட்னர், அதாவது என்னுடைய தாப்பன் வந்து ஜிஜி பொன்னம்பலம் வந்து நான் 3.5 வயதில் வந்து நான் அவர் இறந்தவர். அதுக்கப்புறம் என்னுடைய அம்மாவுடைய அப்பா திரு முருகேச பிள்ளை வந்து அவர் யாழ்ப்பாண இஜியாக இருந்தவர். அவர் நான் ஒரு 6 வயதில் வந்து அவர் இறந்தவர். அப்போ சின்ன காலத்திலே வந்து என்னுடைய தாப்பன் தான் வளர்ந்த முறையப்படி கதைக்க வந்து தாப்பன் தன்னை எப்படி வளர்த்தன்ற விஷயத்தான் கூட கதைக்கிறேன். என்னோடய அம்மாவும் வந்து நான் ஞாபக வயது வரைக்கும் இருந்தவன். அவே எனக்கு தெரியாத ஆக்களை பற்றி தான் நான் கூட கதைக்கிறேன். அப்போ ஆனால் இவே 2 பேரையும் வந்து எனக்கு பெருசாக தெரியல. 3-6 வயதுக்குள்ளே வந்து இழந்ததால வந்து தெரியல. அப்போ ஆனால் அவை அந்த கதையில் சொல்ல சின்ன வயதில் இருந்தே வந்து அவையை பற்றி வந்து எங்களை சொன்ன இடத்துல வந்தாங்க. எங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் அந்த வயதிலே எங்களுக்கு தெரியாமலே வந்து ஒரு சில உணர்வுகள் வந்து வேறு. நான் இப்போ பின்னோக்கி பார்க்கத்தான் எனக்கு அது விளங்குது. ஏன்னா என்னுடைய சூழலை எடுத்து பார்த்ததாண்டா கொழும்பும் வந்து ஒரு வசதியான ஒரு குடும்பத்திலேருந்து வருகின்ற இடத்துல வந்து என்னை போல என்னோட இருந்த பல நண்பர்கள் வந்து அவை தேர்ந்தெடுத்த வாழ்க்கை முறை முற்றிலும் வித்தியாசம். அப்போ அதில் வந்து நான் அவையிட்டே இருந்து வித்தியாசப்படுற ஒரே ஒரு விடயம் வந்து என்னுடைய குடும்ப சூழல். அந்த முறை அரசியல் பின்னணியிலேருந்து வந்தபடியாக தான் அது இருக்குது. அப்போ நான் அப்படி இருக்க வந்து 83 கலவரம் நடைபெறுகிறது. அப்போ என் வாழ்க்கையில் வந்து அந்த மிக முக்கியமான ஒரு அடையாள புள்ளிகளாக வந்து அந்த 83 கலவரம் நடக்க நான் 9 வயதோ 10 வயது. அப்போ நான்
பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க வந்து திடீரென்று வந்து ஒரு 10 மணிக்கோ இன்னும் எங்களுடைய அந்த உதவிக்கு இருந்த அம்மா வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வந்து என்ன பள்ளிக்கூடத்துலேருந்து டீச்சர்கிட்ட கதைச்சு பிரின்சிபலோட கதைச்சு வந்து விடுவிக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படுது. நாங்கள் வீட்டை போகல. அந்த அம்மா என்ன எங்களோட அயல் வீட்டு ஒரு சிங்கள லோயர் ஜனாதிபதி சட்டத்தின் ஆனந்த விஜயசேகரன் முன் வீடு ஒன்று நாங்கள் வாழ்ந்த இடத்துல வந்து முன் வீடு அவர்கிட்ட வீட்டுக்கு தான் கொண்டு போனேன். அப்போ நான் அங்கே போக என்னுடைய அம்மா ஏற்கனவே அங்கே இருக்கிறா, அக்காவையும் வந்து ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்துட்டாங்க. எங்களோட பின்னடையில் தான் வச்சிருந்தது ஒளிச்சு. எல்லாருமே எப்படி அங்கே மாறிட்டீங்க? எல்லாரும் ஒரு குடும்பமாக எல்லாரும் அங்கே போயிட்டீங்க? எங்களை எனக்கு அந்த சூழ தெரியும். நான் பள்ளிக்கூடத்தில் இருந்தா நாங்கள் அங்கே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே துளைச்சியாக இருந்தாங்க. வீட்டை கூட வந்து இரவுக்கு போக விடையில்லை. அப்போ அவர் ஆனந்த விஜயசேகரன் வந்தவர். அப்பா இன்னும் வேற இல்லை. அப்பா நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வாதாடி கொண்டிருந்தவர் வந்து இன்னும் வேற இல்லை. ஏந்துதான் நாங்கள் கேள்விப்பட்டாங்க வந்து அவருக்கு அங்கே சொல்லப்பட்டது வந்து நீங்கள் வாகனத்தில் வந்து போகாதீங்கோ, ஏன்னா உங்களை வாகனத்தை வந்து எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய சிங்கள நண்பர் லோயர் மேர் தான் அவரை தங்களோட வாகனத்தில் வந்து ஏற்றி கூட்டிக் கொண்டு வந்தார். அது எனக்கு அது எங்களுடைய வளமையான வாழ்க்கையில் வந்து அது ஒரு மிகவும் வித்தியாசமான ஒரு சம்பவம். அப்போ தான் முதல் தடவையாக வந்து எனக்கு விலங்கு வந்து ஏதோ எங்களுக்கு விசேஷமாக எங்களோட குடும்பத்துக்கு என்ன இப்போ நாங்கள் போன குடும்பம் வந்து நல்ல வசதியாக இருக்கணும். அப்போ வந்து தமிழ் சிங்களம் வந்து நான் வளர எனக்கு அந்த அந்த வித்தியாசங்கள் தெரியுது. அப்போ அந்த சம்பவத்தோடு தான் எனக்கு அந்த வித்தியாசம் தெரியும். சரி, ஆனால் அந்த வித்தியாசம் தெரிய வந்த இடத்துலையும் கூட சிங்கள மக்கள் தான் எங்களை காப்பாற்றி. அப்போ அந்த இடத்துல வந்து சிங்கள மக்கள் மீது வந்து எனக்கு சரியான பற்று. நாங்கள் சொல்கிறேன் இன்னும் ஒரு நாங்கள் அப்படி 3 இடங்களில் மாறி இருந்த நாங்கள் ஸ்டான்லி வில்லியம்ஸ் ஆனந்த விஜயசேகரன் அடுத்த வீடு, எங்களுடைய முன் வீட்டில் 2 வீடுகள். அப்போ இங்கே இருக்க ஆனந்த விஜயசேகர் ஐயாவுக்கு வேலை செய்த டிரைவர் அவர் வந்து போகிறவர் அவர்கிட்ட இருந்து ஒழிச்சு தான் வச்சிருந்தேன். அவர் இந்த கதை வேற துணங்க. அப்போ கதை வேற துணங்க வந்து அந்த டிரைவர் வந்து கொஞ்சம் கேள்விகளுக்கு தொடங்கிட்டார். அப்போ தான் இப்போ நாங்கள் தொடர்ந்த முதல்ல இருந்தாலும் வந்து சிறுவன வழியில் தெரிய வரும்ன்றதுக்காக வந்து மாற்றினோம். நாங்கள் ஸ்டான்லி வில்லியம்ஸ் அவருடைய தொலைபலி வர்த்தகர் அவர் எங்களை வந்து பல நாட்களாக வச்சிருந்து வந்து ஜனாதிபதி சட்டத்தரணி கோசல விஜயத்திலுக்கு டைம் வந்து இவை 3 பேரும் தான் எங்களை மாறி மாறி வச்சிருக்கோம். இப்போ அதே மீது வந்து எங்களுக்கு சரியான மரியாதை. அதெல்லாம் சொல்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்டா வந்து நான் வளர வந்து எனக்கு தமிழ் சிங்களம்ன்ற அந்த வேறுபாட்டில் வந்து சிங்கள மக்களை பற்றி வந்து எனக்கு இன்றைக்கு கூட வந்து எனக்கு எந்த விதமான ஒரு தவறான இல்லாட்டி ஒரு அவையை எதிர்க்கிற இல்லாட்டி அவையை வித்தியாசமாக பார்க்குற ஒரு மனநிலையிலே உண்மையிலே என்னட்ட இல்லை. இன்றைக்கும் கூட என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் பலர் வந்து சிங்கள மக்களாக தான் இருக்கிறாங்க. சரி, ஆனால் அந்த சம்பவம் வந்து சாதாரண மக்களை தாண்டியும் இங்கே வேறு ஏதோ நடக்குதுன்றதை வந்து முதல் தடவையாக வந்து அது விளங்கிக் கொள்ள இல்லை. ஆனால் அது கண் துலக்க வச்சது. 83க்கு பிறகு வந்து நான் தமிழ் ராயல் கல்லூரியில் வந்து தமிழ் ஸ்ட்ரீமில் வந்து படிக்க முடியுது. ஏன்னா அதில் இருக்கிற மாணவர்கள் முழு பேரும் வந்து வெளியில் ஓடிட்டான். பள்ளிக்கூடம் தாக்கப்பட்டதா? பள்ளிக்கூடம் தாக்கப்பட இல்லை. ஆனால் பள்ளிக்கூடத்தில் இருந்த மாணவர்கள், இப்போ நான் தமிழ் கிளாஸில் தான் இருந்தேன். தமிழ் கிளாஸில் இருந்த கிட்டத்தட்ட 35 பேர், அதில் 3 பேர் மட்டும்தான் கிளாஸுக்கு 83 கலவரத்துக்குள்ளே முழு பேரும் வந்து வடகிழக்கு ஓடிட்டோம், இல்லாட்டி வெளிநாடுக்கு போயிட்டோம். இப்போ கிளாஸ் நடத்துறதுக்கு வந்து மாணவர்களே. அப்போ அந்த இடத்துல வந்து பிரின்சிபல் வந்து எங்களை இந்த தாய் தப்பில் கூப்பிட்டு வந்து சொன்னது, இப்படி தாங்கள் இந்த தமிழ் ஸ்ட்ரீமை மூடுறதுக்கு பற்றி வந்து யோசிக்கணும் என்றால் தமிழ் ஸ்ட்ரீமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையே. அப்போ இது எங்களுக்கு உறுதிப்படுத்த இல்லான்னு சொன்ன இடத்துல தான்
83 கலவரத்துக்கு பிறகு வந்து என்ன பள்ளிக்கூடத்தை வந்து மாற்றிடும். அப்போ எங்களுடைய குடும்ப சூழல் அரசியலில் ஈடுபட்ட என்ற ஒரு நிலைமையிலையும் ஏப்ரல் மாதம் 83 கலவரம் வந்து ஜூலை மாதம் தான் நடைபெற்ற ஏப்ரல் மாதம். அந்த கலவரம் நடக்கிறதுக்கு 2-3 மாதத்துக்கு முன்னமே எங்களோட வீட்டை வந்து போலீஸால் வந்து கிரெனேட் தாக்குதல் நடத்தினார். ஒருத்தருக்கும் காயங்கள் அப்படி ஒன்றும் இல்லை காயங்கள் இல்லை வந்து. ஆனால் நல்ல காலம் வந்து அதை வந்து வீசினாடு. எங்கள் அப்பா முடிய காலையில் 4 மணிக்கு எழும்புறாரு. அப்போ போலீஸுக்கு அது தெரியாதானே வந்து அவங்க அந்த சத்தம் வேற வந்து எங்கள் அப்பா எழும்பிட்டார் வந்து. அப்போ இவே அந்த சத்தம் மோட்டர் சைக்கிள் தான் வந்திருக்கேன் வந்தால் இவே அதில் வந்து கிரெனேடை வீசுறதுக்கு கொஞ்சம் முன்னால் வந்து எங்கள் அப்பா எழும்பி லைட்டை போட்டு கொஞ்சம் நடக்க இவங்கள் அந்தரப்பட்ட வந்து குறி வச்சு அடிக்க முடியுது வந்து. அப்போ இப்போ நான் சொல்ல வரேன் என்றால் அது என்ன காட்டுதுன்றா வந்து இப்போ நாங்கள் இந்த 83 கலவரம் தொடங்குறதுக்கு முதலே எங்களோட குடும்பம் குறி வைக்கப்படுகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்டுக்குள்ளே இருக்கலாமோ அப்படி பல விஷயங்கள் வந்து எங்கள் தாய் தாப்பன் மனதில் வந்து ஓடினார். வந்து ஒரு நிலையில் தான் சரி அப்படின்னா வந்து நாங்கள் இவையை வந்து ஒரு ஆங்கில பள்ளிக்கூடத்துக்கு வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி வந்து நாங்கள் கடம்பு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு மாற்றப்பட்டேன் நானும் அக்காவும். அது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து மாத்திர அந்த அம்மா படிப்பு அந்த விஷயத்தில் வந்து நாங்கள் ஆங்கில ஸ்ட்ரீமுக்கு மாற்றினால் வந்து யூனிவர்சிட்டிஸுக்கு வந்து வெளிநாட்டுகளுக்கு எல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். லண்டன் உளவில் செய்யலாம் என்று கேட்க எங்கள் அப்பா அதை மறந்து கொண்டே இருந்தார். அவர் அந்த பள்ளிக்கூடம் என்ற ராயல் கல்லூரி தான் அவரும் படிக்கிறார். அப்போ அதில் நான் இப்படி இருந்தாலும் அதில் தான் இருக்கணும், மற்றது தமிழ் கிளாஸில் தான் படிக்கணும்ன்ற அதில் உறுதியாக இருந்தேன். ஆனால் 83 தான் நான் பள்ளிக்கூடத்தை வந்து மாற்ற வேண்டி வந்தேன். பள்ளிக்கூடத்தில் மாற்றின இடத்துலையும் வந்து அது மிக்ஸ்ட் கிளாஸ். அது மட்டும் இல்லை, மிக்ஸ்டுன்னு சொல்கிறத வந்து அந்த தமிழ் சிங்களம் இல்லை ஆங்கிலம் தானே. எல்லா பாடங்களும் வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறபடியால் ஒரு பாடமாக மட்டும்தான் தமிழ் இருந்தது. அதே மாதிரி பாடங்களாக வந்து சிங்கள பிள்ளைகளுக்கு வந்து சிங்களம் இருந்தது, அது ஒரு ஆப்ஷனாக இருந்தது. அங்கேயும் வந்து இந்த வளர்ப்பில் வந்து அந்த தமிழ் சிங்களம் என்ற விஷயம் விரையுது. முழுக்க வந்து நாங்கள் மிகவும் அந்யோன்யமாக தான் பழகினோம். வந்து அப்படி போய் நான் லண்டன் லெவல் தான் செய்யக்கூடியதாக இருந்தேன். செய்து நான் என்னுடைய அப்பா, இது எனக்கு பேருக்கு தெரியா, என்னுடைய அப்பா வந்து என்ன ஒரு வைத்தியராக வரதை தான் விரும்புகிறேன். அவர் வந்து எனக்கு கடுமையாக வந்து அழுத்தம் கொடுத்தவர் வந்து நான் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் வந்து மிக திறமான மாணவராக இருந்தாலும் அப்போ நீ டாக்டராக படிக்கும். ஆனால் எனக்கு என்னென்ன தெரியல வந்து எனக்கு என்றால் அது எனக்கு அந்த விருப்பம் இருக்கே இல்லை. நான் யூனிவர்சிட்டி போகிறது வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸு தான் அப்ளை பண்ணேன், மெடிசன் செய்கிறது தான் அப்ளை பண்ணேன். ஆனால் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸை வச்சு ஓலெவல்ஸ் ரிசல்ட்ஸை வச்சு தான் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு உத்தியோகபூர்வமாக வந்து அப்ளை பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் தான் இந்த பேசிக் சப்ஜெக்ட்ஸ். ஓலெவலுக்கும் பிரதானமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சயின்ஸ், அதை நீங்கள் ஓலெவல்லே வந்து சூஸ் பண்ணுவோம். ஆனால் நான் ஏலெவல் சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணதும் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ். பயோகெமிஸ்ட்ரி மேத்ஸ் தான் நான் என் 3 சப்ஜெக்ட்ஸாக இருந்தது. சரி, அப்படி இருக்கவும் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணேன். நான் அப்பாவோட கட்டுமையாக வாதாடி கடைசியில் வந்து 5 யூனிவர்சிட்டிஸுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ 5 யூனிவர்சிட்டிக்கும் லோக்கு தான் அப்ளை பண்ணேன். அது நான் தான் விரும்பி செய்தேன். கனபேர் இலக்கியம் வந்து பரம்பரையாக லோயர்ஸ். என் அப்பாவுக்கும் என்னுடைய பார்ட்னர் வந்து அவரை எக்கனாமிக்ஸ் செய்கிறது தான் நான் இருக்கிறேன். அவர் யூனிவர்சிட்டிக்கு முதல் வருஷம் எக்கனாமிக்ஸ் செய்கிறது தான் போனேன். லண்டனுக்கு வந்து எக்கானமிக்ஸ் செய்கிறது கிங்ஸ் காலேஜுக்கு போய் அங்கே அவர் அந்த முதல் வருஷம் முடிய வந்து ஆளுக்கு விருப்பமே இல்லை. அப்போ தாப்பனுக்கு சொல்லாமல் அவர் போய் கதைச்சி பேசி வந்து லோ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களும் அந்த நேரம் வந்து அக்செப்ட் பண்ணி தான் இந்த கடைசியில் வந்து அவர் லோ டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறின பிறகு வந்து பேந்து தான் தாப்பனுக்கு வந்து இப்படி தான் மாற்றினான்னு சொன்னார். அப்போ இது கிணபேருக்கு தெரியாது. ஜிஜியும் வந்து லோ படித்தது வந்து அவர் சயின்ஸ் டைப்போஸ் தான் யூனிவர்சிட்டியில் போய் படிக்க தொடங்கினார். கேம்பிரிட்ஜுக்கு போன ஸ்காலர்ஷிப்பில்.
ட்ரிபிள் சயின்ஸ் டைப்போர்ஸ் படிக்க தொடங்கி வந்து அவர் லோக்க மாறினார். அப்போ அதுதான் உண்மையிலே வரலாறு. நிறைய பேர் நினைக்கிறோம் ஏதோ சட்டம் விஷயத்தை வச்சுக்கொண்டு எங்களுக்கு திரிச்சாண்டு, அப்படி இல்லை. அது நேர் மாறதான் நடந்தது வந்து. அப்போ யூனிவர்சிட்டியிலையும் வந்து நாங்கள் இங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தானே, இப்போ கணிசமான மாணவர்களும் வந்து வெளியில் வேற யூகேக்கு தான் கூடுதலான மாணவர்கள் என் ஃப்ரெண்ட்ஸும் படிக்க வந்து நாங்கள் திரும்பி யூனிவர்சிட்டி எல்லாம் படித்து முடிஞ்சு திரும்பி வந்து நாங்கள் அதுக்கப்புறம் வந்து சமூகத்தில் தான் வேலை செய்கிறோம். நான் லோ வேலை செய்ய தொடங்கினேன். சமூகத்துக்குள்ளே போனதுக்கு பிறகுதான் தங்களுக்கு வந்து இந்த வேறுபாடுகள்ன்றது வந்து பெரிய அளவில் வந்து விளங்கி கொள்ள தொடங்கினேன். என்னுடைய தகப்பனர் வந்து அந்த நேரம் 94 இருந்து அவர் வெளிப்படையாக வந்து எங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் தமிழர் விடுதலை இயக்கத்தையும் வந்து ஆதரிக்க தொடங்கினார். இதே நான் சொல்றேன். கொழும்புலேயே நேரடியாக கருத்தை சொல்ல வழிகிட்டாரா? ஆமாம், 94 இருந்து அவர் முடிவுக்கு வாரார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை மட்டும்தான் நாங்கள் இதை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து நம்பலாம் அந்த கருத்தையும், அவர்களுடைய அந்த அரசியல் பலம் தான் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொத்து என்ற ஒரு தெளிவு வந்து அவருக்கு வருது. அப்போ என்னென்றால் அவருக்கு அது வேற. நான் அப்போ இளம்மாள் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர் வெளிப்படையாக வந்து இயக்கத்தை ஆதரிக்க தொடங்க வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் நான் சொன்னான் தானே, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடுதலாக சிங்களம். அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த நேரம் வந்து அதை கடுமையாக விமர்சிக்க தொடங்க. அப்போ நான் கூடுதலாக வந்து ஆங்கில பாடசாலையில் படித்தபடியாக வந்து நான் ஆங்கில பத்திரிகை தான் கூட படிக்கிறேன். ஆங்கில பத்திரிகை படிக்க அது முழுக்க வந்து போராட்டத்துக்கு மாறாக தான் வரும். எல்லாம் கருத்து முழுக்க அப்படி தான் வருது. எங்களுடைய மாமனிதர் தராக்கி சிவராமோட கட்டுரை மட்டும்தான் உங்களுடைய போராட்டத்தை வந்து சரியான கோணத்தில் வந்து விளங்கப்படுத்துறதுக்குரிய ஒரு கட்டுரையாக இருந்தது. இது முந்தி வந்து என்னோட அப்பா யூகேல இருந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ன்ற ஒரு அப்போ உருவல் மட்டும்தான் இருந்தது. அப்போ ஒரு நாள் நான் அப்போ யூனிவர்சிட்டியை போயிட்டேன். சரி, யூனிவர்சிட்டியை போக வந்து நான் சட்டம் படிக்கிறேன். சட்டம் படிக்க வந்து எல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் இதுவாக தான் நான் படிப்பிக்கிறேன். அப்போ அப்படி பார்க்க வந்து இங்கே எங்களை ஆயுத போராட்டம் வந்து பட மோசமான ஒரு விஷயமா தான் எங்களை படிப்பிக்கிறாங்க. சரிதானே? அங்கே விடுதலை போராட்டங்களை பற்றி கற்பிக்கிறதே இல்லை. அங்கே அரசு கோணத்தில் தான், அரசு கட்டமான தான் சட்டத்துறை. அப்போ அதை வச்சு கொண்டு தான் எல்லாம் அப்போ ஒரு நாள் இது ஒன்றில் நான் என் அப்பாவோட கடன் சண்டை ஏதோ வாக்குவாதம் நடந்து வந்த அப்போ சண்டை அதில் எனக்கு நடந்திருக்கிற இந்த மூலக்கழுவு ஹியூமன் ரைட்ஸ் எங்களை விடுதலை போராட்டம் வந்து ஒரு பயங்கரவாதம் அதை வச்சு வந்து நான் அந்த கோத்தை காட்டுறதுக்கு வந்து நான் ஒரு இடத்துல வந்து அவரை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. நீங்கள் ஒரு என்ன சொல்கிற, நீங்கள் ஒரு இனவாத அரசியல் செய்கிறீர்கள், நீங்கள் என்ன சட்டவிரோதமாகி அமைப்புகளுக்கு வந்து ஆதரிக்கிறீர்கள் என்று நான் படாரன்னு சொல்லிட்டேன். அவரை அதாவது வந்து அவரை எதிர்க்கணும், அவரோட சண்டை பிடிக்கிறேன் ஏதோ ஒன்றுக்கு. அப்போ ஏதோ ஒன்று சொல்லுவேன்னு தானே அதுக்கு வந்து சொல்லி போட்டேன். அப்போ அவரை எதிர்பார்க்கல. அப்போ அது சம்மந்தமாக ஏன் நீங்கள் அப்படி சொன்னீங்களான்னு நாங்கள் அதை பற்றி நான் அதை சொன்ன அந்த குற்றச்சாட்டை பற்றி வந்து கதைக்க தொடங்கினேன். இப்போ இறுதியில் வந்தார் சொன்னார், மகன் நான் உங்களோட வந்து இப்போ உங்களோட நான் இது சம்பந்தமாக வந்து நான் வாதாட விரும்பவில்லை. ஆனால் நான் வாதாடுவேன், நான் உங்களோட இதை பற்றி கதைக்க தயார். எப்போ என்றால் எனக்கு நம்பிக்கை இருக்கணும் வந்து நான் உங்களோட வந்து கதைக்க நீங்களும் வந்து ஒரு முழுமையான ஒரு ஆராய்ச்சி ஒன்றை செய்திருக்கிறீர்கள். அப்படி செய்திருக்கிற இடத்துல வந்து அதில் ஒரு பெருமதி இருக்குமென்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கும். நீ ஒரு முட்டாள், இதுவரைக்கும் ஒன்றும் ஒரு விஷயம் தெரியாமல் சும்மா ஒரு தடவை பட்சமான கதையில கேட்டு போட்டு இங்கே வந்து இது சும்மா இல்லட்டாத முதல் கொஞ்சம் பழி. இந்த வயதில் வந்தப்ப நாங்களும் அப்போ நான் சட்டக்கல்லூரிக்கு போயிடுறேன்.
அப்போ தெரியாது ஒரு கொஞ்சம் இருமாப்பும் இருக்கு. நான் எங்களுக்கு எல்லாம் எல்லாம் தெரியும். தெரியும். அப்போ ஆளுக்கு அதெல்லாம் விளங்கி கொண்டு தான் அதை சரியா திறமா கையாண்டு. நான் இப்போ திரும்பி நான் இப்போ தாப்பண்ட திரும்பி பார்க்கத்தான் எனக்கு அதில் விளங்குது. அப்போ சொன்ன விதம் வந்து மொக்கையினப்படுறத மாதிரி இல்லை, ஒரு பாசிட்டிவாக தான் சொன்னார். அப்போ என்ன உடனே என்னோட வேரமெண்ட் சொல்லி போட்டு கீழே பெரிய லைப்ரரி ஒன்று வீட்டை இருக்கு. அதில் வந்து அந்த லைப்ரரி சரி 3 அடியில் இருந்து தட்டுகள் வந்து கூரை வரைக்கும் இருக்கு, முழுக்க புத்தகங்கள். சரி, அப்போ அதில் 3 பேர் முழு அந்த லைப்ரரி வந்து ஒரு கிட்டத்தட்ட 50 அடி நீளம், ஒரு 30 அடி ஆழம். சரி, தாத்தாடையா தாத்தாண்டே பேர் அப்பாண்டே. அப்போ தாத்தாக்கு முறை அப்பாண்ட புத்தகம் தான் கூட. அப்போ அப்போ அந்த லைப்ரரியில் இருக்கிற 3 தட்டுகள் முழுக்க லைப்ரரியில் அந்த ரூம் பூரா வந்து புத்தகங்கள் தான். சிவரில் முழுக்க வந்து 3 அடியில் இருந்து கூட வரைக்கும் புத்தகங்கள். சரி, அதில் 3 தட்டுகள் 3 இதழ் எங்களுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம். சொன்னார், இதில் இருக்கிற புத்தகங்களை நீ முதல் படி, அதில் படித்து போட்டு இல்லாட்டி அதை எல்லாத்தையும் படிக்கணும் இல்லை, அதில் பார்த்து அதில் உண்மையிலே நீர் நேர்மையாக வந்து அதை ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு அது சம்பந்தமாக ஒரு நல்ல விளக்கம் இருக்குது என்று உங்களுக்கு எப்போ படுதோ அதில் இருந்து நாங்கள் கேட்போம். அப்போ நான் எனக்கு அது ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை போயிடுச்சு. அப்போ நான் படித்தேன். உண்மையிலே அப்போ நான் அந்த நேரம் அந்த சண்டே நடக்க வந்து நான் ஹொலிடே வெளியில் படித்து கொண்டு இருந்தேன். யூகேல இது நான் நினைக்கிறேன் வந்து 94க்கு பிறகு 94 தான் ஜனாதிபதி தேர்தல் நடந்த. அப்போ தான் அவர் வெளிப்படையாக வந்து இயக்கத்தை ஆதரிக்க தொடங்குறார். அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் 95 இருக்கு. அப்போ நான் அப்போ அது கௌரவ பிரச்சனையாக வந்திருக்க வந்து அப்போ ஹாலிடேஸ். சரி, படிப்பு ஒன்றும் இல்லை அப்போ 3 மாதம் ஹாலிடேஸாக வந்து கொழும்புக்கு வந்து இருக்கிறேன். அப்போ யூகேல தான் படிக்கிறேன், யூனிவர்சிட்டியில். யூகே கொழும்புக்கு வந்து 3 மாதம் இருக்கிறேன். அந்த 3 மாதம் நான் இந்த புத்தகங்களை படித்தா மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸை வீட்டை போனாலும் வந்து புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போவேன். சத்தியமாக அதே வேறு எதுவும் செய்கிறேன்டா வந்து புத்தகத்தை படிக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து படிக்க போட்டு இந்த அளவுல வந்து அப்படிதான் செய்தது. புத்தகங்களை படித்து முடிய நான் அவரோட வாதாடுறதுக்கு போகவே இல்லை. என்னால் என்னை பொறுத்தவரை வந்து அவருடைய நிலப்பாடு நான் பூர்ணமாக வந்து ஏற்றுக்கொண்டேன். அதுவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு இது. உண்மையிலே என்னுடைய வாழ்க்கை முறையில் வந்து என் அப்பா தெளிவாக சொன்னார் வந்து, தான் அரசியலில் இருக்கிற வரைக்கும் நான் அரசியலுக்குள்ளே வரையலாம். தெளிவாக சொன்னார். அறுத்தாடை அவர் ஆரம்பத்தில் சொன்னார் வந்து, நான் இன்றைக்கு ஒரு லோயராக வந்து ஓச்சலிக்கிறேனோ அன்றைக்கு அவர் ஒரு கிரிமினல் லோயராக வேலை செய்கிறத நிப்பாட்டுவார். இந்த ஒரே துறையில் வந்து 2 பேர் இருக்கிறான்னு தான் அவருடைய கொள்கை. என்னுடைய தகப்பனமா நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு விரும்பினவர் அப்பா? தேர்தல் அரசுக்குள்ளே வரணும்னு ஒரு நாளும் விரும்பவில்லை. ஆனால் எங்களுடைய அரசியலில் வந்து அக்கறை எடுக்கணும்ன்றதுல விரும்புகிறேன். அந்த அரசியலுக்குள்ளே இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் அப்பாவும் விரும்பையில் அரசியலுக்கு வாரது. பிறகு நீங்கள் அரசியலுக்குள்ளே வாரதுக்கான காரணம் ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கும் தானே? அரசியலுக்கு வர வேணுமென்ற ஒரு சந்தர்ப்பம். என்ன கருத்து வந்து நான் எந்த பார்வையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகவும் என்ன சொல்ற ஒரு நேர்மையான மனிதர் வந்து இந்த தாப்பர். அப்போ மற்றது அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு தமிழ் மக்களோட உரிமை சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு முழு தன்னுடைய முழு உணர்ச்சியம் அதில் செலுத்தி அவர் செயல்படுவாரோ, அதே மாதிரி தெற்கிலே இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கும் அநியாயம் நடக்கிற இடத்துல வந்து அவர் அதே உணர்ச்சியை செலுத்தி தான் செய்வார். அவருடைய பார்வை வந்து அந்த
மக்கள் பாதிப்படையக்கூடாது. அப்ப இப்போ உதாரணத்துக்கு வந்து 70 வந்து இந்த ஜேவிபியினுடைய அந்த முதல் புரட்சி இருக்குதானே 22 அப்ப அந்த அந்த கால பகுதியில அப்பதான் என்னுடைய அப்பன் வந்து லோ படிச்சு இலங்கைக்கு திரும்பி பிராக்டிஸ் பண்ண தொடங்கிடுறார். அப்ப அந்த அவர் பிராக்டிஸ் பண்ண தொடங்க அவர் இந்த லெப்டிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சிகள் தலைவர்கள் ஜேவிபி போன்ற இந்த வாசுதேவ நாணயக்கார விக்ரமா குரநாட்னா போன்ற ஆக்களை வந்து பட்டு மோசமாக வந்து அடைச்சு சிறையில் அடைச்சு எல்லாம் வந்து அடக்குமுறையில் வந்து அவர் முழு பேருக்கும் வந்து அவர் ஃப்ரீயா வந்து வழக்கு பேசுறது ஜேவிபிக்கு உட்பட அவ்வளோங்க சொல்றேன். அப்ப நான் சொல்ல வரேன்டா வந்து அவர் அப்படிப்பட்ட ஒருவர் இடதுசாரிய கொள்கையோட பயணிச்சிருப்பார். இடதுசாரி என்று இல்லை, அவர் எது அவருடைய மனசாட்சிக்கு வந்து சரியென்றப்படுதோ அதுக்கு ஈவிரக்கம் இல்லாமல் வந்து அதை நியாயப்படுத்துவார், அதுக்கு அதோட நிற்பார். அப்ப அவருடைய பார்வையில வந்து தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கும் வந்து ஒரு அநியாயம் நடக்கு. அவங்கள் ஏதோ ஒரு வகையில் அரசியல் ரீதியாக ஒன்றை சொல்ல வர வந்து அரசுடைய அடக்குமுறை வந்து அவங்கள வந்து ஒரு இடத்துக்கு தள்ளுற இடத்துல அந்த நியாயத்தை கேட்டு அறியாமல் வந்து அரசு வந்து அவங்கள முற்றுமுழுதாக வந்து கண்மூடித்தனமாக வந்து அழிக்கிறாண்ட வந்து அதை இருக்க முடியாது. சட்டம் பாவிச்ச சட்டம் படுமோசமான சட்டம். அப்போ அவர் அதில் வந்து நிற்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வேலை வந்து கொலை செய்து தானே. எனக்கு தெரியும் அவரோட இனவாதி இல்லையே, எனக்கு தெரியும் அவர் தனியாக தமிழ் விஷயத்தை மட்டும் கதைக்கிற ஒரு ஆளும் இல்லை, எனக்கு தெரியும் அப்படி கதைக்கிறண்டாலும் வந்து அதில் நியாயம் இருக்கு. ஏன்னா நான் அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் படிக்க வேண்டியது வந்து அப்போ அதில் வந்து அதுக்கப்புறம் நான் அவரோட வாழ வேண்டிய தேவையும் இருக்கு இல்லை. அப்போ அப்படி ஒரு நாள் ஏன் கொலை செய்யப்படுறேன்? கொலை செய்யப்படுறது வந்து அந்த அநியாயம் செய்கிற தரப்பு இவர் சொல்ற நியாயத்துக்கு வந்து பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையில வந்து இவர் அந்த நியாயத்தை கேட்கறதே வந்து இல்லாமல் பண்றதுக்காகத்தான் செய்கிறார். இப்ப என்னுடைய பார்வையில அந்த அவர் அதை செய்ய வெளிக்கிட்ட விஷயம் வந்து அதை மௌனிக்க பண்ணினோம், அதை நாங்கள் மௌனிக்க பண்றதுக்கு அனுமதிக்க கூடாது. அப்ப நான் அரசியலுக்குள்ள வாழறதுக்கு முடிவெடுத்தது வந்து அதை எப்படி இருந்தாலும் முன்னுக்கு கொண்டு போய் அந்த காரியத்தை அவன் எதிரி செய்த தான் வெற்றி பெற்ற என்று நினைக்கிறத தோக்கடிக்கணும், தோக்கடிச்சு நியாயம் முன்னுக்கு வரணும். ஒரே ஒரு சிந்தனை தான் நான். அதுக்கு மேலாக வந்து நாங்கள் அதை பற்றி சீரியஸாக யோசிக்க வந்து என் அப்பா வந்து ஒரு வசதியான குடும்பத்தில் இருந்து வந்தவர், எல்லாருக்கும் அவருடைய பேர் தெரியும், குடும்பத்தை தெரியும். ஆனால் அதே விஷயத்துக்காக அதே விடயத்துக்காக வந்து பேர் தெரியாத லட்சக்கணக்கான மக்கள் இங்கே போராடி கொண்டு இருக்கிறோம், திட்டமிட்டு கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதில் எல்லாம் இன்னும் அரசியலுக்குள்ள போகிறதுக்கான நியாயத்தை ஏற்படுத்தினதை தவிர அதை குறைக்கிறதுக்காக இருக்கையில் ஆபத்துகள் எல்லாம் அந்த நேரம் வந்து எனக்கு என் குடும்பம் வந்து இப்போ என் அக்கா சத்தியானப்பா நான் என் அப்பாவை கொலை செய்து 1.5 வருஷத்துக்குள்ள வந்து நான் அரசியலுக்குள்ள போகிறதுக்கு எத்தனையாம் ஆண்டு நடந்தது இது? அப்பா கொலை செய்யப்பட்ட வந்து ஜனவரி 5, 2000 நான் 2001 அக்டோபர் மாதம் நடைபெற்ற பொது தேர்தலில் வந்து நான் வேட்பாளராக வந்து வாரேன். இப்போ என் அம்மாவும் கூட வந்து பயத்தில் வந்து விரும்ப இல்லை அரசியலுக்குள்ள வாரது. ஆனால் நான் முடிவெடுத்துக்கேன், நான் அதை செய்தே ஆகும். இதில் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால், ஒரு சில தரப்பு தமிழ் தரப்புகள்லேயே ஒரு சில தரப்பு சொல்லுது உங்களோட தந்தையவர்கள் விடுதலை புலிகளால் சுட்டுக் கொல்லப்படும் ஒரு தரப்பு சொல்லுது, இன்னும் ஒரு தரப்பு சொல்லுது சந்திரிகாவுடைய கூலிப்படைகளால் சுட்டுக்கொள்ளும். இதில் எது உண்மையான விஷயம்? சந்திரிகாவால் கொல்லப்பட்டதில் மாற்று கருத்து இல்லை. எந்த மாற்று கருத்து? அது மாற்று கருத்து. இந்த சொல்ற ஒரு தரப்புன்னு சொல்ற தரப்பு இல்லை. இது வந்து டக்ளஸ் தேவானந்தா மட்டும்தான் சொல்றேன். நீங்க அவரை தரப்புன்னு சொல்ல பார்க்காதீங்க. அது வந்து ஏதோ இங்க இருக்கிற முழு நியாயத்தையும் வந்து ஒரு மனிதரால் வந்து ஏதோ பேலன்ஸ் பண்ண மாதிரி சொல்றாரு பார்க்க வருது. அப்ப அப்படி சொல்லதான் வேணுமாப்பா. முழுக்க வந்து அவங்கள்ட்ட இருந்து சாப்பிட்டு போட்டு வந்து இந்த வேறு விதமாக கதைக்கலாமே. முழுக்க கண்ணை மூடிக்கொண்டு வந்து நியாயப்படுத்துறத மட்டும்தானே செய்யலாம்.
அப்போ அதை விடுங்கோ, அவர்கிட்ட கதையை விடுங்கோ, அதில் மாற்றுக்கிறது அதில் மாற்றுக்கிறது இல்லை. மற்ற அந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்த விதத்திலையும் வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு போனால் அந்த வழக்கில் வந்து குற்றவாளியாக இருந்தவர்கள் வந்து விடுவிக்கப்படுவதுல மாற்றுக்கிறது இல்லை. அது அப்படியே தெரிஞ்சிருக்கு, அப்படியே தெரிஞ்சிருந்த. அப்போ இதில் தான் என்னுடைய சொந்த தகப்பனுடைய கொலை முயற்சியில் எப்படி இந்த நீதித்துறை நடந்து கொண்டது, எப்படி இந்த போலீஸ் நடந்து கொண்டது, எப்படி இந்த விசாரணைகள் நடைபெற்றது, எப்படி அதை தோக்கடிக்கிறதுக்கு, அதாவது அந்த குற்றவாளியை வந்து விடுவிக்கிறதுக்கு வந்து சிஸ்டமே செயல்பட்டதுன்ற தெரிஞ்ச இடத்துல தான் நான் வந்து இந்த சர்வதேச குற்றவியல் விசாரணைன்ற விஷயத்தில் வந்து மிக தீவிரம். இலங்கைக்குள்ள எதுவும் சாத்தியப்படாது இல்லை, கடைசி வரைக்கும் இல்லை. அரசியல் ரீதியான ஒரு விஷயத்தில் அது நான் சொன்னது மட்டும் இல்லையப்பா. 2018 வந்து இளவரசர் ஜெயிட் ஐநாவுடைய மனித உரிமை ஆணையாளராக இருக்க அவர் அதை திட்டவட்டமாக சொல்றார். இந்த இனப்பிரச்சனை காரணமாக இலங்கையினுடைய முழு அரசு கட்டுமானமும் பக்கசார்பாகத்தான் நடந்து கொள்ளும், பக்கசார்பற்ற முறையில் நடுநிலைமை வைக்காது. அதுவும் குறிப்பாக நீதித்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இனப்பிரச்சனை சார்ந்த விஷயமாக இருந்தால் அதுக்கு வாய்ப்பே இல்லை என்ற அடிப்படையில் தான் அவர் வந்து உள்ளக விசாரணையை வந்து முற்றுமுழுதாக நிராகரிக்கிறார். நிராகரித்து ஆக குறைஞ்சது உண்மையிலேயோ சர்வதேச குற்றவியல் விசாரணை மட்டும்தான் சரி வரும். அதில் ஐசிசி என்ற பேரையும் சொல்கிறேன். ஆனால் அதான் இருக்கத்தக்கதாக வந்து ஆக குறைஞ்சது ஒரு கலப்பு பொறிமுறையாவது இருக்கணும்னு தான் சொல்கிறேன். நாங்கள் அதையும் விமர்சித்தோம். ஏனென்றால் இதுதான் அந்த அனுபவம். இது நான் வேறு ஆக்களோட கதையில் கேட்டு சொல்கிற ஒரு விஷயம் இல்லை. மற்றது நான் முதல் 2 வருஷம் வந்து கிரிமினல் லோ வந்து ஜனாதிபதி சட்டத்திரணி தயாபரோட தான் படித்தேன். அவர் சிங்கள பிரபல்யமான ஒரு சட்டத்திரணி. நான் நாடு பூராவும் போனேன். அந்த சட்டத்துறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாத்தையும் நான் கண்டு தான் நான் எனக்கு விளங்கிட்டு வந்து இந்த நீதின்றது வந்து பெறுறதாக இருந்தாலும் வந்து அது வேறொரு கோணத்தில் தான் பெறலாம். அப்போ அதில் நான் அந்த நேரம் வந்து நான் அரசியலில் வந்து அக்கறை செலுத்த வேண்டிய சூழலும் இல்லை, தேவையும் இருக்கே விளங்க சொல்கிறேன். அது எல்லாம் தான் சேர்ந்து வந்து என்ன இந்த முடிவு எடுக்க பண்ண வந்து மற்ற அந்த முடிவில் வந்து நான் மிக தீவிரமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதெல்லாம் மனப்பூர்வமாக வந்து அனுபவப்பட்டு வந்து எடுக்கிற ஒரு முடிவு. வேறு யாரோ ஏதோ அரசியல் செய்ய வேண்டும்ன்றதுக்காக வந்து ஒரு அணிக்கு போய் சேர்ந்து போட்டு செய்கிற ஒரு விஷயம் இல்லை. எனக்கு என்னோட காப்பனும் இல்லாத இடத்துல வந்து நான் தீர்மானிக்கிற பூர்ண சுதந்திரம் இருந்தேன். சொல்கிறேன், ஒரு அப்பா, என்னுடைய அப்பா வந்து அவருடைய முடிவு வந்து ஒரு கொலையில் தான் சார். சரி, அப்போ இயல்பாக வந்து அந்த அதே பாதையை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வராது தானே ஒரு ஏன் அந்த பாதை அது வேறொரு கோணத்தில் அது தூத்து போன பாதையாகவும் சொல்லலாம். அவ்வளோதான் சொல்கிறேன். அவர் கொலை செய்யப்பட்டது முடிவுக்கு வருது தானே அந்த பாதை. அப்போ அந்த இடத்துல வந்து ஆனால் அதை எல்லாத்தையும் வந்து தாண்டி இல்லை அந்த பாதை தான் வரணும்னு முடிவு எடுக்கிறதும் வந்து இந்த நேரடியாக நான் அனுபவப்பட்ட விஷயங்களை வச்சு கொள்கிறேன். நிறைய பேர் இப்படி நடந்தவனும் வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க, நீங்கள் அதை செய்ய இல்லை, அரசியலுக்கு வரணும்னு வந்திருக்கிறீங்க. இல்லை, நிறைய பேர் நிறைய இப்போ நாங்கள் சும்மா இந்த வைத்தியர்களை பற்றியெல்லாம் வந்து குறை சொல்கிறோம், சரிதான். ஆனால் இன்றைக்கு வந்து தமிழ் வைத்தியர்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வந்து இந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை வந்து நாங்கள் விளங்கி கொள்ளணும். அப்படி இருக்க வந்து அதுவும் விசேஷமாக வந்து வடகிழக்கில் வந்து வைத்தியர்கள் தொடர்ந்து இருக்கிறோம்டா அதையும் பார்க்கணும். அவைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, சரி. அந்த அந்த அவைக்கு எதிராக வந்து நாங்கள் முன்னெடுக்கிற குற்றச்சாட்டு உண்மையிலே அந்த நபர் தொடர்பாக இல்லாட்டி துறை சார்ந்ததாக வந்து இருக்கிறத பற்றி வந்து நாங்கள் கொஞ்சம் கூட ஆழமாக பார்க்கணும். அந்த குறைபாடுகளை வந்து நாங்கள் இப்போ நான் சொல்ல வரேன்டா, இது நான் மட்டுமில்லை, என்ன பொறுத்தவரை வந்து கணிசமான பேர் வந்து இந்த மண்ணை விட்டு வெளியேறத வந்து ஒரு இயலாத கட்டத்தில் தான் போகிறாங்க. போகவே வாய்ப்பே இல்லை என்ற ஒரு கட்டத்தில் வாய்ப்பு இங்கே கொஞ்சம் இருக்கிறதா தெரிஞ்சாலும் வந்து அவை இங்கே இருந்து அதை ஏதோ ஒரு வகையில் வந்து செய்கிறது தான் பார்ப்பிடும். அப்போ அது அந்த தன்மை நான் விளங்கி கொள்கிறேன். மற்றதை நான் அதை சரியாக அதுக்கு நான் கடுமையாக உழைப்பேன். ஏனென்றால் அதை நாங்கள் ஊக்கி வைக்கணும்.
உண்மையிலையும் இங்கே வந்த இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு வந்து மக்கள் பெரிய அளவில் வந்து ஆதரவு செலுத்தினோம்ன்றதை வந்து என்னை பொறுத்தவரையில் வந்து எனக்கு அது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கே இல்லை. 2001 நான் நிறைய சொல்ல வரப்போகிறேன். சரி, ரெண்டு முடிவெடுக்கிற இடத்துல வந்து எனக்கு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு உந்தளவு தூரத்துக்கு ஆதரவு இருக்குன்றது வந்து எனக்கு அது உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கே. ஆனால் அறிவியல் ரீதியாக நான் ஒரு முடிவுக்கு வரேன்னு வந்து அந்த போராட்டம் ஒரு நியாயமான போராட்டம். அதை பலப்படுத்த வேண்டிய வந்து அந்த நியாயத்தை வந்து பின்னாடி இருக்க வேண்டியது வந்து எங்களோட கடமைன்ற ஒரு முடிவுக்கு வந்து நான் மாறேன். இங்கே வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு இந்த போராட்டத்துக்கு பின்னால முழு இனமும் இருக்குன்றது, ஒரு சிலரை தவிர முழு இனமும் இருக்குன்றதை வந்து நான் விளங்கி கொள்ள தொடங்கும். அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அது ஒரு வித்தியாசமான முடிவு. அப்போ இந்த விடுதலை புலிகள்கிட்ட இருந்து வந்த அழைப்பு எப்படி இருந்தது? அந்த 2001 நீங்கள் அரசியலுக்கு வரும்போது அப்போ நான் தமிழர் விடுதலை கூட்டணி சின்னத்தில் நான் போட்டிட்டு தானே? அப்போ தமிழர் விடுதலை கூட்டணி இந்த சின்னமான தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பேரில் தான் அந்த அழைப்பு எவ்வாறு நிகழ்ந்தது? அந்த இல்லை அழைப்பு திரும்ப நான் சொல்கிறேன், அந்த தமிழ் காங்கிரஸ் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே அந்த கூட்டு முயற்சி கூட போகணும்ன்ற முடிவுக்கு பின்னாட வந்து எங்களோட மத்திய குழுவில் வந்து அதை பிரதானமாக வலியுறுத்தினதான் நானும் ஒரு ஆளாக இருந்தேன். அப்போ நான் மத்திய குழு உறுப்பினராக இருந்தேன். அதில் உண்மையிலே வந்து எங்களுடைய தலைவராக இருந்தவர் வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி ஐயா. அவர் வந்து மத்திய குழுவோட அனுமதி இல்லாமல் வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருந்த கட்டத்தில் வந்து அவர் ஏதோ கட்சி சின்னம் யாழ்ப்பாணத்தில் வந்து காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்தில் வந்து போட்டி போடப்பட்டு வந்து சிவராமண்ணையோட வந்து மாமல்லர் சிவராமோட வந்து அவர் தான் அந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டார். ஒரு ஃபெசிலிட்டேட்டராக வந்து எல்லாரோடையும் கதைச்சு வந்து அப்படி ஏதோ சொல்லியிருக்கார் போல. அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் வந்து சிவராமண்ணை வந்து அந்த வாசிக்கிற ஆங்கில கட்டுரையில் வந்து சிவராமண்ணன் கட்டுரையை நான் விடாமல் வாசிப்பேன். அப்போ அதில் வந்து அவர் எங்களை விட்டு தான் சந்திச்சவர் விநாயகமூர்த்தி ஐயாவை. உங்களோட வீட்டில் அந்த சந்திப்பு நடக்கும். எங்களை விட்டு தான் எல்லா சந்திப்பு நடக்கும். கொழும்புல வந்து எங்களை விட்டு தான் சந்திப்பு நடக்கும். அப்போ அவரையும் அப்போ செயலாளராக இருந்த குமரகுருபரன் ஐயாவையும் தில்லைக்கூத்தன் என்று சீனியர் வைஸ் பிரசிடென்டாக இருந்தார். அவர் தேசப்பற்றாளராக வந்து அவருக்கு விருது கொடுக்கப்பட்டது. அப்போ இவே 3 பேரும் தான் சந்திச்சு. அதில் வந்து இவர் இப்படி சொன்ன இடத்துல வந்து அடுத்த நாள் கட்டுரையில் வந்து சிவராமண்ணை வந்து படுமோசமாக எங்களை விமர்சிக்கிறார். எனக்கு இது தெரியா. அப்போ நான் கட்டுரை பார்த்ததுக்கு பிறகு தான் எனக்கு தெரியும் இப்படி நடந்திருக்கு. அந்த சந்திப்பு நடக்க வந்து எனக்கு அந்த நான் கலந்து கொண்டே இல்லை. அப்போ எங்களோட மத்திய குழு அவசரமாக வந்து கூடின இடத்துல வந்து அந்த சின்னம் கதையை வந்து கைவிட பண்ணி நாங்கள் கட்டாயம் சேரணும். அந்த சேர்றதுக்கு வந்து கொள்கை ரீதியான ஒரு கணக்காப்பாட்டைத்தான் நாங்கள் வலியுறுத்தணும்ன்றதில் வந்து அதில் கடுமையாக சண்டை பிடிச்ச வாதாடினதில் வந்து நானும் ஒரு ஆள். ஆனால் உங்களோட மத்திய குழுவில் வந்து மிகப்பெரிய பெருமை விநாயகமூர்த்தி ஐயாவை தவிர மிச்சம் கிட்டத்தட்ட முழு பேரும் வந்து உண்டாயிருந்தது. இந்த சின்னத்தை விட்டு சைக்கிள் சின்னத்தை விட்டு சின்னத்தை பற்றி கதைக்கவே கூட வந்து நாங்கள் இந்த நிலப்பாடுகளை தான் கதைக்கணும். அதுவும் தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்தை வந்து நாங்கள் ஏக பிரதிநிதி என்று அந்த நேரம் வந்து இந்த நோவே வரப்போகுதுன்னு தெரியும். அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். அப்போ என்னுடைய தகப்பனை வந்து இந்த நோவே அரசாங்கம் என்னுடைய தகப்பனை வந்து அவர் உயிரோடு இருக்க வந்து சந்தித்து அப்போ மறைமுகமாக வந்து துறங்க போகிறத வந்து எங்களுக்கு தெரியும். ஏன்னா நேரடியாக வந்து சந்தித்து அதை பற்றி சொன்னார். முன்கூட்டி அதை பற்றி பேசியிருக்காங்க. என்ன விஷயம் பேசப்பட்டது அதில்? இப்படி தாங்கள் இப்படி செய்யலாம் அதை பற்றி எங்களோட கருத்தை சொன்னேன். அப்போ அந்த நேரம் வந்து என் அப்பா நான் நினைக்கிறேன் இயக்கத்துக்கு சார்பான ஆக்களோடையும் நல்ல துறவு வச்சிருந்தார். அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து இயக்கம் அதை விரும்புகிற மாதிரி வந்து சொல்லப்பட்ட இடமாகவும் இருக்கும். ஆனால் என் அப்பா எனக்கு நல்லா தெரியும் வந்து என் அப்பா வந்து அதை சப்போர்ட் பண்ணி தான் கதைச்சார். இப்போ எந்த எங்களுக்கு சொன்னது தானும் வந்து அப்படி தான் கதைச்சார். அப்போ இந்த இந்த 2001 தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னே வந்து நடந்தால் ரணில் விக்ரமசிங்க வந்தால் வந்து பேச்சுவார்த்தை கட்டாயம் ஆரம்பிக்கும் வந்து பொதுவாக தெரியும். அப்போ அது
அந்த அந்த நேரத்தில் வந்து நாங்கள் தமிழர் விடுதலை புலிகள் இயக்கத்தோட வந்து பேச எங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோளாக இருந்தவங்க இந்த இதுவரைக்கும் காட்டி கொடுத்து செயற்பட்டு கொண்டிருந்த கட்சிகள் வந்து அதுக்கு என்ன அவைய எடுக்கிற முயற்சிக்கு மாற்றீடாக வந்து ஒன்றுக்கும் வந்து போய் குழப்பக்கூடாது. ஏன்னா முழு பேரும் காட்டி கொடுத்துதான் நின்று தமிழர் விடுதலை கூட்டணி இந்த இபிஆர் லெஃப்ட் பிளாட் டெலோ எல்லாம் இருக்கு. அப்போ பிளாட் வந்து அரசாங்கத்தோட ஒரு கூலிப்படையா இபிடிபி இருந்தோ பிளாட் அப்படி இருந்தது அந்த அந்த நேரம். சரி, நான் இபிஆர் லெஃப்டும் டெலோவும் வந்து அந்த நிலையில இருந்து விட்டு தாங்கள் ஆயுதம் எல்லாத்தையும் விட்டு போட்டு வாரம்னு சொன்ன ஒரு நிலையில தான் இந்த கூட்டமைப்புக்குரிய முயற்சி நடக்குது. அது சிவராமண்ணே போய் கதைச்சு பேசி வந்து அந்த கண்டிஷன்ல தான் நடக்குது. பிளாட்டுக்கும் வந்து சொல்லப்பட்டது எல்லாத்தையும் விட்டு போட்டு வாராண்டா வாங்குவோம். அது என்னென்ன கண்டிஷன், என்னென்ன உத்தரவாதம்? என்னது இப்போ எல்லாரும் உண்டா சேர்றது? பிரதானமாக வந்து இந்த ஆயுத துணை ராணுவ இயக்கங்களாக வந்து இருக்கிறத வந்து குடிப்படையாக வந்து செயல்படுறதா நிப்பாட்டணும். நிப்பாட்டி நீங்கள் தமிழ் தேசிய அரசியலுக்கு விசுவாசமாக செயல்பட தயாரான இனி நாங்கள் உங்களை அரவணைக்க தயாரானதான் சொல்லப்பட்டது. அச்சுறுத்தல தானே விடுதலை எப்படி யார் இப்போ வராட்டி உங்களுக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படி ஒரு அச்சுறுத்தலும் கொடுக்க இருந்திருக்கும் தானேப்பா, கட்டாயம் இருந்திருக்கும். வராட்டி யுத்தம் தானே துணை ராணுவ குழு இருந்தாலும் தான் உங்களை முடிக்கிறது தானே இயக்கம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் மாட்டுக்கிறது இல்லை, அச்சுறுத்தல் இருந்திருக்கு முழு பேர். எனக்கு தெரியும் சம்பந்தன் லண்டனுக்கு போய் வந்து பாலசிங்கத்தை காலில் விழுந்து கெஞ்சினார். தான் துரோகியா சாவிரும் பேர்ல தயவு செய்து வந்து நான் மன்னிக்கணும், என்னடா அவர் மீது குறி வைக்கிறார் சம்பந்தன் சம்பந்தன் நிற்கிறார் வந்து தென்னைத்தான் போட போகிறாங்க. அந்த பயத்தில் வந்து லண்டனுக்கு போய் வந்து பாலசிங்கத்தை வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் பாராளுமன்றத்திலே சந்திச்சு கதைச்சேன்றது வந்து எனக்கு அதை நன்றாக தெரியும். பேருந்து அவர் அதை எனக்கும் உறுதிப்படுத்தினார். தான் போய் அவர் சொல்ல போகிறேன் இல்லை, நான் போய் கெஞ்சினு சொல்ல போகிறேன் இல்லையே. அவர் சொன்னார், நான் கதைச்சு நான் சொன்னான் இல்லை நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணணும் ஏதோ தானாகவே விரும்பி சொன்ன மாதிரி தான் சொன்னார். அதெல்லாம் பழைய கதை, அது பரவாயில்லை. முக்கியமான விஷயம் என்னென்றால் அரவணைச்சு போகிறதுக்கு வந்து இயக்கம் விரும்பினார். இப்போ அந்த இடத்துல வந்து அந்த கொள்கையை மையப்படுத்தி தான் அந்த நிலப்பாட விரவணத்தில் வந்து நாங்கள் இறுக்கி பிடிச்சோம். எனக்கு நல்ல ஞாபகம் சிவராமன் அந்த கட்டுரை எழுதுறாரு, நாங்கள் சின்னத்துக்காக இருக்கணும்னா. அப்போ என்னோட வந்து இயக்கத்தோட தொடர்பில் இருந்த கொஞ்சம் பேர் எடுத்த சிவராமனே உட்பட. அப்போ நான் தெளிவாக வந்து அவைக்கு சொன்னேன், நான் எங்களோட மத்திய குழு கூட்டினது, நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுப்பேன், நீங்கள் இந்த கொள்கையை வந்து இந்த தரப்பு வந்து வலியுறுத்துறதுக்கு இணங்க வச்சிருந்தீங்கன்னா வந்து நாங்கள் சின்ன கதையில் ஒன்றும் இல்லாமல் வந்து நாங்கள் உங்களோட கூட்டுக்குள்ளே பெறுவோம். ஆனால் இந்த கொள்கையை வந்து வலியுறுத்தாத, கொள்கையை தெளிவாக சொல்லாத ஒரு கூட்டுக்குள்ளே எங்களை சேர்க்கிற இல்லைண்டா நாங்கள் வர மாட்டோம். ஆனால் நாங்கள் போட்டியிடவும் மாட்டோம். அதாவது நாங்கள் அவைக்கு வந்து போட்டியாக வந்து நாங்கள் தேர்தலுக்கு கேட்க மாட்டோம். என்ன கொள்கை எப்படி நீங்கள் முன் வச்சுருங்க? அதில் தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதியாக கருதப்படணும். சமகாலத்தில் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் வேறு எவரோடும் வந்து நடக்கக்கூடாது. மற்றது எங்களுடைய திம்பு கோட்பாடுகள், தமிழ் தேசம், தாயகம், சுயநிர்ணயம் என்ற நிலப்பாடுகளின் அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் இந்த தீர்வு யோசனை பற்றி வந்து சிந்திக்கலாம். அப்போ நான் நிற்கிறேன் வந்து டிசிசி தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளராக வந்து ஜெயக்குமார், மாமனிதர் ஜெயக்குமார் வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்தவர். அவை வந்து இயக்கம் இல்லை, ஆனால் இயக்கத்துக்கு மிகவும் விசுவாசமான ஆட்கள். அப்போ இந்த சிவராமன் இந்த கட்டுரை எழுத வந்து அவர் எங்களோட நல்ல உறவை வச்சிருந்தார். என்னோட அப்பா பல முறை வந்து ஆஸ்திரேலியா போயிருந்தார், எங்களுக்கும் தனிப்பட்ட முறையிலையும் தெரியும். அப்போ அவர் பாலசிங்கம் ஐயாவோட, அப்போ பாலசிங்கம் ஐயா லண்டன் இருக்கிற அவரோடையும் நேரடி தொடர்பில் இருந்தார். அப்போ உடனே அவர் எடுத்து அம்மாவோட தான் முதல் கதைச்சவர். இந்த அம்மா வந்து இல்லை இவரோட கை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தார். அப்போ நான் அவர் அங்கிள்னு தான் சொல்கிறேன். அப்போ அவருக்கு வந்து நான் சொன்னேன், இல்லை எங்களோட பக்கத்தில் இருந்து நீங்கள் யோசிக்க தேவையில்லை, நாங்கள் மத்திய குழு கூடி
இவர் இப்படி கதைச்சிருக்கிறார் போல தான் இருக்கு. அவர் சிவராமனை வந்து பொய் சொல்லிங்க, இவர் அப்படி கதைச்சிருக்கிறார் தான் போல இருக்கு வந்து. ஆனால் அது முற்றிலும் மத்திய குழுவின் அனுமதி இல்லாமல் தான் இந்த விசர் கதையை வந்து கதைச்சார். நாங்கள் மத்திய குழு முடிவெடுத்திருக்கு வந்து நாங்கள் கொள்கையின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த விஷயங்களை முன்வைப்போம். கொள்கையை வந்து அவங்க இனங்காட்டி நாங்கள் அதுக்குள்ளே போக மாட்டோம். ஆனால் நாங்கள் அதுக்காக வந்து அவங்கள எதிர்த்து வந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடவும் மாட்டோம். அப்போ அவர் அதில் வந்து எந்த ஒரு பிள்ளையும் காண இல்லை. அப்போ அவர் சொன்னார், அப்படியே நான் ஒரு கதைச்சி போட்டு திருப்பி வாரன்னு சொல்லி போட்டு பேருந்து எனக்கு எடுத்து சொல்லப்பட்ட வந்து நீங்கள் மிக இறுக்கமாக உங்களோட நிலப்பாட்டோடு இருப்போம் சொன்னார். அவர் தான் சொன்னார், மிக இறுக்கமாக உங்களோட நிலப்பாட்டோடு இருப்போம். அதோட வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தும் வந்து நான் நினைக்கிறேன் நிறைய சிலவடையில் வந்து இயக்கத்துடைய இன்டெலிஜென்ஸாக்களாக இருக்கலாம் என தெரியாது. ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எங்களோட கட்டமைப்புல வந்து தொடர்பு இருந்தவர் எங்களோட மிக தீவிர ஆதரவாளராக வந்து தான் காட்டிக்கொண்டது. இந்த உங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்க நான் முடிக்கிறேன். வெறும் எனக்கு அடுத்து வெறும் வந்து அடுத்து சொன்னார் வந்து நீங்கள் உங்களோட நிலப்பாட்டில் அடுத்த நாள் கூட்டம் நடக்க போகும், முதல் தடவையாக கட்சிகள் சந்திக்க போய் அப்போ ஒண்டா சந்திக்க போய் அது வரைக்கும் வந்து மாமல்லர் சிவராமனை தான் எல்லா இடத்துக்கும் வந்து தனித்தனியாக சந்தித்து கொண்டு இது பண்ணி கொண்டு வந்தார். அப்போ கூட்டம் நடக்கிற இருந்த இடத்துல தான் இறுதி முடிவு எடுக்கப்படும். அதில் வந்து எனக்கு எடுத்து சொன்ன வந்து நாங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லியிருக்கிறோம் வந்து நீங்கள் உங்களோட நிலப்பாட்டில் வந்து அசையாமல் இருக்குவோம். அப்போ இப்போ நாங்கள் அந்த அந்த ஆட்கள் சொல்கிறத வந்து ஏதோ இயக்கம் வந்து ஒரு விஷயத்தை திணிச்சு நாங்கள் அப்படி இல்லை, அப்படி உண்மையிலே நடக்கல. அதுதான் இப்போ அடிக்கடி சொல்லி கொண்டிருக்க அப்படி நடக்கல, அப்படி ஒரு நாள் நடக்கல. ஆனால் இயக்கம் அதுக்கு பின்னாடி இருந்தது மாட்ட கருத்து இல்லை. சரி, சிவராமனை வந்து இயக்கத்துக்காக தான் செய்தன்றதில் மாட்ட கருத்து இல்லை, அது எங்களுக்கு பேருந்து தெரியும். ஆனால் அந்த கொள்கை விஷயங்கள் வந்து நாங்கள் அதில் வந்து இயக்கத்தோட நியாயமான அளவுக்கு வந்து நாங்கள் அவர்களோட பேசக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. இது சும்மா இயக்கம் வந்து திணிக்கிற மாதிரி இல்லை, ஒரு நாளும் அப்படி நடக்குது. ஆனால் கொள்கையை விட்டு இந்த கொள்கை எப்படி இதை கொண்டு போகலாம்ன்ற விஷயத்துல வந்து நாங்கள் வாதாடலாம். விளங்கு, நாங்கள் போய் இல்லை இதை செய்யணும், இது இப்படி செய்தால் தான் கூட நல்ல வந்து அவை அதை விரும்பினவை ஏற்றுக்கொண்டவங்களோ ஏற்றுக்கொள்றதை மட்டும் இல்லை விரும்பினது. அவ்வளோ சொல்றேன், எந்த அனுபவத்தை சொல்றேன்ப்பா. நான் 25 வயது, நான் 26 வயது, நான் அதுக்குள்ள போய் எந்த கற்பனை வந்து எனக்கு தெரியும் தானே, சட்டம் படிக்கிறது எனக்கு தெரியும். அப்ப நாங்கள் போய் கதைக்க ஒரு நாடம் வந்து அதை யார் சொல்றதுக்கு அப்படி ஒரு நாடகங்களோட வந்து அப்ப நான் அதுக்கு பிறகு வந்து நான் தமிழ்ச்செல்வனோட நேரடி தொடர்பு நேரடியாக ஒவ்வொரு நாளும் கதைக்கிறேன். அரசியலுக்கு நேரடியாக வந்ததுக்கு பிறகு வந்து சமாதானம் தொடங்கினது. அப்போ நான் நேரடியாக ஒவ்வொரு நாளும் தொடர்பு இருக்கிறேன். உண்மையாக இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுப்பாக இருந்த இளம்பெருதி அண்ணே, நினைக்கிறேன் இளம்பெருதி அன்னைக்கு கொஞ்சம் கோபம் வந்து நான் நேரடியாக வந்து தமிழ்ச்செல்வனோட எல்லாத்தையும் கதைச்சி பேசி முடிக்கிறது இங்கே பெருசாக இங்கே ஒன்றும் கதைக்கிறீங்க சரி, அப்படியும் இருந்தது. அப்போ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் கதைக்கக்கூடிய இருந்து எல்லாருக்கும் தான் அவ்வளோ இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்கள் நான் இதை சொல்கிறேன், பேச்சுவார்த்தை தொடங்க போகுது. பேச்சுவார்த்தையில் வந்து இயக்கம் வந்து அந்த முஸ்லீம் மக்களோட பிரச்சனை தீர்க்கப்படணும்ன்றது தெளிவாக இருந்தது. இப்போ நாங்கள் இயக்கத்தோடு வந்து நடக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வந்து நாங்கள் இயக்கத்தோடு வந்து பேசுகிறோம். அதில் பாலசிங்கம் ஐயாண்ட தலைமையில் தமிழ்ச்செல்வன் அன்னையும் அரசியல் துறையில் பொறுப்பாளர் எங்கே நடந்த அந்த சந்திப்பு வெளியில் கிளிநொச்சி நடந்தது. அப்போ நாங்கள் சமாதானம் செய்யறது நடந்தது. அப்போ நாங்கள் அதில் கலந்து கொள்ள இல்லை, சமாதானம் செய்யல மெட்டது தலைமை செய்யலை. அப்போ நாங்கள் அதில் கலந்து கொள்ள அந்த கூட்டத்தில் பேச்சுவார்த்தை நேரடியாக அரசாங்கத்தோட தொடங்குறதுக்கு முதல், ஆனால் அதில் கொஞ்சம் அந்த மொடாலிட்டிஸ் சம்மந்தமாக வந்து கொஞ்சம் ஈடுபட்டு கொண்டு இருந்தது. அப்போ எங்கள்ட கருத்தை வந்து கேட்டால் அப்போ நான் சொன்னேன், இயக்கம் சொன்னேன் முஸ்லீம் மக்கள் வந்து இதில் அவன் பிரச்சனையும் வந்து இதில் நாங்கள் தீர்க்க வேணும், அதே கைவிட்டு போகிறது இல்லை.
அந்த கூடத்தில் வந்து கதைக்கு அப்போ ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ரவுஃப் ஹக்கீம் தலைவராக இருந்து வந்து தாங்கள் வந்து ஒரு தனித்தரப்பாக வருவோம் அண்ட் கோரிக்கை தனித்தரப்புண்டா என்ன தாங்கள் தனியாக சந்திக்கிறோம். அப்போ நாங்கள் அதை விரும்பவில்லை. நாங்கள் என்ன சொல்கிறேன், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதை விரும்பவில்லை. என்னென்றால் முஸ்லீம் மக்கள் கட்டாயம் பேசணுன்றது மாட்டு கருத்து இல்லை. அவருடைய கருத்துகள் அங்கே சொல்லப்படணும், அங்கே அவர்களுடைய கருத்துகள் வந்து தீர்க்கப்படணுன்றது மாட்டு கருத்து இல்லை. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு எந்த விதத்திலையும் வந்து முஸ்லீம் காங்கிரஸ் வந்து ஒத்துழைக்க இல்லை. மாறா வந்து முஸ்லீம் காங்கிரஸ் அது வரைக்கும் வந்து அரசாங்கத்தில் வந்து ஒரு பதவி எடுத்த ஒரு தரப்பாக தான் இருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு அரசு ஒரு பக்கம், தமிழீழ விடுதலை புலி இயக்கம் தான் மெட்ட பக்கம், அவ்வளோதான் சொல்றேன். ஆனால் அப்ப பேச்சுவார்த்தை அதுதான் அந்த மோதல்ல வந்து புலியல்ல ஒரு சமத்துவமான ஒரு தரப்பா வந்து நிரூபித்து இருக்கிற ஒரு இடத்துல தான் அந்த பேச்சுவார்த்தை வருது. அவ்வளோதான் சொல்றேன். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பேலன்ஸ் ஒன்று ஏற்பட்டு, அப்ப ஸ்ட்ராட்டஜிக் பேலன்ஸ் ஏற்பட்ட இடத்துல அந்த ரெண்டு தரப்புகளுக்கு இடையில தான் பேச்சுவார்த்தை நடக்கும். அப்ப கேள்வி என்னென்றால், முஸ்லிம் மக்களை அரசு தரப்போட அவை இருக்கிறால் வந்து அதை வேண்ட முடியும் அல்லது எங்களோட இருக்கும். சரி, அப்ப ஆனால் ஒரு தனித்தரப்பாக வர்றது எங்களை பொறுத்தவரை அந்த பேலன்ஸை வந்து குழப்பம். எந்த ஒரு சீரியஸான ஒரு பங்களிப்பை வந்து அந்த பேச்சுவார்த்தையை உருவாக்குறதுக்கு செய்யாமல் அப்படி வாரது வந்து அந்த டைனாமிக்ஸை குழப்பம். அப்ப எங்களுடைய வாதம் வந்து தமிழீழ விடுதலை புலி இயக்கம் வந்து முஸ்லிம் காங்கிரஸோடையும் முஸ்லிம் மக்களோடையும் பிரதிநிதிகளுடன் சிவில் சமூகத்தினுடையும் நேரடி பேச்சுவார்த்தையை நடத்துவோம். நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவர்களோட வந்து நாங்க வடகிழக்குங்கிற தாயம், முஸ்லிம் மக்களுடைய தமிழருடைய தாயம், தமிழர்களின் தாயம், அதுல முஸ்லீம் சேர்த்துதான் பாக்குறோம். சரி, அப்ப ஆனா முஸ்லிம் மக்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல முஸ்லிம் மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வடகிழக்கு தமிழர் தாயத்தை, தமிழ் பேசும் மக்களுடைய தாயத்தை வந்து நாங்கள் உருவாக்கணும், நாங்கள் இணங்குவோம். அதை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் அரசாங்கத்தோட கதை கொண்டு முடியும். அப்ப நாங்கள் ஊதரப்பாக தமிழ் பேசும் மக்களாக வந்து நாங்கள் பேசுவோம். அப்ப அது வந்து முஸ்லிம் மக்களோட வந்து நாங்கள் பேசி அதை எங்கள் அணிக்குள்ள கொண்டு வரணும். நாங்கள் அரசாங்கத்தோட அரசோட பேச எங்களுடைய அணிக்குள்ள இருந்து கொண்டு வந்து நாங்கள் என்னடா அரசு தானே எல்லாத்தையும் எதிர்க்கு, வடகிழக்குன்ற விஷயத்தையே வந்து ஏற்றுக்கொள்றது தயாரில்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நாங்க பேச தொடங்குற இடத்துல வந்து முஸ்லிம் தரப்பை வந்து தனி தரப்பாவோ இல்லாட்டி அரசு பக்கத்துல கொண்டு போறதுக்கு நாங்க பெருசா விரும்பல. ஆனால் அந்த விஷயம் வந்து இறுதியில வந்து முஸ்லீம் காங்கிரஸ் விரும்பினபடி வந்து அரசு தரப்பாக வந்து அவை கலந்து கொள்றதுக்கு தான் இறுதியில வந்து அப்படித்தான் வந்து அதைத்தான் இறுதியில தனித்தரப்பாக கலந்து கொள்றதுக்கு நாங்கள் கடுமையாக வந்து அது எங்களை பொறுத்தவரை அது ஏற்கவே முடியாது. விடுதலை புலிகளோட நோக்கம் என்னவா இருந்தது? அவங்க தனித்தரப்பா வாரது அதை கன்சிடர் பண்றதுக்கு தயாரா இருந்தது. சரி, கலைக்கிறதுக்கு அவே இப்படி தனித்தரப்பாக வரணும், இல்லாட்டி அவை அரசு தரப்பாக வரணும், இல்லாட்டி எங்களோட வரணும், என்ன நிலப்பாடை நாங்கள் எடுத்து போகிறோம் என்றதை தான் நாங்கள் கதைச்சது. அப்போ அதில் முஸ்லீம் காங்கிரஸ் எப்படி அந்த முடிவு எடுத்ததுன்னு தெரியல. ஆனால் அவைய வந்து அரசு பக்கம் அவை ஏற்கனவே அரசாங்கத்துடைய அங்கம். அப்போ உங்களோட சந்திப்பில் அவைய கலந்து கொள்ளல அப்படித்தான். அந்த சந்திப்பில் என்னென்ன நடந்த சுவாரஸ்யமான விஷயம் அந்த சந்திப்பில்? இதில் இப்போ நீங்கள் எல்லா கட்சிகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பா விடுதலை புலிகள் ஒரு இதாக வந்து சந்திக்கும் ஒரு கலந்துரையாடல் நடந்தது தானே, என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது அதில்? தமிழ் செல்வனா அங்கால அந்த முதல் நாளில் வந்து நான் என்றால் அந்த முதல் நாள் அதுதான் முதல் நாள் நான் இந்த பெருந்தலைவரை சந்திக்கிற முதல் நாள், தேசிய தலைவரை சந்திக்கிற முதல் நாள். அப்போ அதில் வந்து நான் உண்மையை சொல்கிற வந்து நான் தேய்ச்சி போயிட்டேன். நான் அவங்கள கண்ட உடனே வந்து ஏதோ என்ன சொல்ற கோயிலுக்கு போய் கடவுளை கண்ட மாதிரி தான். சரி, அப்போ நான் அதில் வந்து எனக்கு அந்த சந்திப்புக்கும் விட அதில் பேசப்பட்டது வந்து எந்த ஞாபகத்துக்கு வந்து அது கூட சம்பிரதாயத்துக்காக இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகுதான் முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் சீரியஸாக வந்து பேசப்பட்டோம். அதில் தேசிய தலைவர் கலந்து கொண்டீங்க, அதில் வந்து பாலசிங்கம் ஐயாவும் தமிழ்ச்செல்வன் தான் கலந்து கொண்டார். என்ன விஷயங்களை அவங்க முன்னிலைப்படுத்தினவங்க அதில்?
அவை வந்து அரவணைச்சு போகிறதுல வந்து தாங்கள் இப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகி தேர்தல் முடிஞ்சது பிறகு தானே சந்திக்கிறாங்க. தேர்தலில் வந்து நாங்கள் அந்த கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டம் வந்துட்டுது. நாங்கள் அந்த நீங்கள் விடாமல் அதில் உறுதியாக இருங்கோன்னு சொன்ன விஷயம் சாதிக்கப்பட்டது. அப்போ அதுக்குத்தான் நல்ல ஆணையம் கிடைச்சது. அப்போ இயக்கத்துக்கும் அதில் நல்ல சந்தோஷம். நானே திரும்பி திரும்பி கேட்க வாரேன்னு சொன்னால் விடுதலை புலிகள் தனிநாடு தான் கொள்கை, இதை விட்டு நாங்கள் மாறப்போகிறோம் இல்லைன்னு தான் ஒரே கொள்கையோடு இருந்தவையா. அப்படி இருக்கும்போது என்னத்துக்காக தமிழ் தேசிய கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைச்சு பாராளுமன்ற அரசியலையும் அவை விரும்பினதை தான் நான் கேட்க வரேன். அவே ஒரு நாளும் அப்படி சொல்லி என்னண்டு யார் சொன்ன வந்து அவே தமிழ்ல தனிநாடை தவிர வேறு எதுக்கும் வந்து நாங்கள் தயாரில்லைன்னு வந்து இந்த இடத்துல சொன்னோம். இடைக்கால தன்னாட்சி அதிகார சபைக்கு வந்தவைதான், ஆனால் கொள்கை தானே தனிநாடு. இடைக்கால தன்னாட்சி அதிகார சபைக்கு வந்து எப்படி வந்து இல்லை, தேசிய தலைவரை வந்து தன்னோட மாவீரர் உரையிலே வந்து தெளிவாக சொல்லியிருக்கிற, நாங்கள் ஆயுதம் ஏந்தி தமிழ் நிலத்தை உருவாக்குறதுக்காக தான் நாங்கள் போராடுறோம். அதில் மாட்டேங்கிறது இல்லை. ஏனென்றால் தமிழ் தேசம் பாதுகாக்கிறதுக்கு வந்து இன்றைக்கு இருக்கிற நிலையில வந்து தனிநாடை உருவாக்குறதுக்கு ஊடாக மட்டும்தான் நாங்கள் அந்த பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தலாம். ஏன்னா சிங்களவன் வந்து தமிழ் தேசத்தை நாட்டுக்குள்ளே வந்து அங்கீகரித்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. அந்த வகையில நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கோம். ஆனால் சிங்கள தேசம் வந்து தமிழ் தேசத்தை அங்கீகரிச்ச, தமிழ் தேசத்துடைய திறமையை அங்கீகரிச்ச, சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தீர்வுக்கு வந்து அவர்கள் இணங்க தயாரென்றால் நாங்கள் அந்த தீர்வு வந்து பரிசீலிக்க தயாரென்றதான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்ப தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு தனிநாட்டுக்காக போராட தொடங்கினதுக்கு பிறகு வந்து முதற்தடவையாக வந்து சிங்கள அரசோட வந்து பேசப்படுற வந்து திம்பூட வந்து ஆவண ரீதியாக வந்து தமிழீழ விடுதலை புலிகள் தேசிய தலைவருடைய முழு அரசனையோட வந்து விடுதலை புலிகளுடைய கையொப்பமிட்ட திம்பு கோட்பாடுகள் வருது. திம்பு கோட்பாடுகள் வந்து தனிநாடுக்கு மாற்றுகளாக வந்து எவ்வகையான ஒரு தீர்வு அமைய வேணும் என்றதைத்தான் கொள்கையாளர்கள் வந்து முன்வைக்குது. அப்ப தேசம் தான் முக்கியம். புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம், தமிழ் தேசம். புலிகளின் தாகம் தமிழீழ தனியரசு என்று சொல்லியிருக்காங்க. கொள்கையாக சொல்றதாண்டா புலிகளின் தாகம் தமிழீழ தனியரசு என்று சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்ல இல்லை. ஏனென்றால் இயக்கம் அப்படின்னா வந்து இயக்கம் வந்து தமிழகத்துடைய 75% நிலப்பரப்பை தங்களோட சொந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க வந்து தமிழகத்தை பிரகடனப்படுத்திருக்கலாமே. ஆனால் அதுக்கான வேலை செய்யுதுன்னு தானே. இப்போ தமிழ் செல்வன் என்ன சொன்னவர் தானே, எங்களுக்கு இப்போ கொடி இருக்குது, தேசிய கீதம் இருக்குது, நாணயம் உருவாக்குறத பற்றி ஒரு கலந்துரையாடல் நடந்து, அதெல்லாம் தேசத்துக்குரிய கட்டமானது, தனிநாட்டுக்குரியது இல்லையா? தனிநாட்டுக்குரியது. தனிநாடாகவும் இருக்கலாம், தென்னாடாகவும் இருக்கலாம். இப்ப நான் சொல்ல வர என்னண்டா, தனிநாடுக்காக தான் போராடினோம் என்னென்றால் யதார்த்த ரீதியா வந்து சிங்கள தேசம் வந்து தமிழ் தேசத்தை அங்கீகரிக்க தயாரில்லை. அப்ப தமிழ் தேசம் வாழ வேணும், தமிழ் தேசம் பாதுகாப்பா இருக்கணும். அப்ப சிங்கள தேசத்தோடு இணைஞ்சு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாட்டுக்குள்ளே நாங்கள் வாழ இயலாட்டி பிரிஞ்சாவது வந்து நாங்கள் எங்கட தேசத்தை வந்து உருவாக்கணும். சரிதானே? அதுல தவறு இல்லை, அது கட்டாயம் செய்யணும், அதை செய்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் பேச்சுவார்த்தைகள் வருகின்ற பொழுது பேச்சுவார்த்தைகள் வந்து தனிநாட்டுக்கு மாற்றீடாக வந்து எப்படி நாங்கள் இணங்கலாம்ன்றதுக்கு தான் பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தை எப்படி அமைய வேண்டும்ன்றதுல வந்து தெளிவாக வந்து இயக்கம் இருந்தது. இந்த 13ஆம் திருத்த ஒற்றை ஆட்சிக்கு வந்து இடமே இல்லை, இடமே இல்லை. ஆட்சியோட நிராகரிச்சவர் போற கடைசி கட்டங்கள்ல இயக்கத்துக்கு வந்து மெசேஜ் அனுப்பப்பட்ட வந்து நீங்க 13ஆம் திருத்தத்தை வந்து ஏற்றுக்கொண்டதா இல்லை. கடைசி கட்டங்கள் இது யாரு இந்த மெசேஜ் அனுப்பினது, தகவல் கொடுத்தது? சம்பந்தன் பல இடங்கள் ஊடாக வந்து அனுப்பினவர். எங்களுடைய செயலாளர் செல்வராஜ கஜேந்திரன் வந்து கடைசியா வந்து தலைவரை சந்திக்கிறதுக்கு போன இடத்துல வந்து சம்பந்தனை சந்திச்சுதான் போனார். அப்ப சம்பந்தன்ட்ட வந்து அவர் போய் சொல்றார், தயவு செய்து வந்து நீங்கள் இந்த நிலப்பாட்டை நீங்க வலியுறுத்தணும். அப்ப அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட கொள்கை நீங்கள் மனதால வந்து நீங்கள் அதை நேசித்து வந்து நீங்கள் அதுக்காக வேலை செய்யணும். என்னடா இங்கே எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றதை எல்லாம் விலைக்கு போக தொடங்கிட்டாங்க. அப்ப அதுல கணிசமான பிரச்சனை வர தொடங்கி. அப்ப இந்த கருத்தை சொல்ல வந்து சம்பந்தன் வந்து கஜனுக்கு சொல்றாரு வந்து நாங்களும் ஒரு தீர்வு யோசனை ஒன்றை தயாரிச்சிருக்கோம். சரிண்ணே,
நாங்கள் அதை தீர்வு யோசனையை தயாரிச்சுக்கையில் வந்து நாங்கள் ஒரு யோசனை ஒன்றை தயாரிக்கிறதுக்கு வந்து சமஷ்டி யோசனையை தயாரிக்கிறதுக்கு வந்து நீங்கள் தலைவரோட போய் சொல்லுங்க, தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த யோசனையை தயாரித்து கொடுக்கும். அப்படி நாங்கள் தயாரித்து கொடுக்க நீங்கள் அதை ஏற்க தயாரண்டா வந்து போற உடனே பாட்டலாம். அப்ப கஜன் போய் வந்து சிவனேசன் மாமனிதர் சிவனேசனுடைய கடைசி நிகழ்வுக்கு சிவராஜ ஐயா போயிருந்த வந்து அவர் மாவையனை போக மாவையனுக்கு வந்து சம்பந்தன் வந்து எழுத்து மூலமா வந்து இந்த விஷயத்தை வந்து எழுதி கொடுத்துதான். அதுக்கு ஒரு பதிலும் வர இல்லையா. அப்ப சம்பந்தன் கஜனுக்கு சொல்லியது வந்து நான் எழுத்து மூலமா கொடுத்த தலைவருக்கு வந்து ஆனா எனக்கு ஒரு பதிலும் இல்லை, அது சம்பந்தமா வந்து நீங்கள் அதை அப்படி கேளும், அது மட்டும்தான் வழி, வேற ஒன்றும் இல்லை. போற நிப்பாட்டி வந்து நாங்கள் முன்னுக்கு போறோம்னா இது மட்டும்தான் வழின்னு தான் சொல்லிவிட்டேன். அப்போ கயன் தலைவரை சந்திக்க வந்து இந்த விஷயத்த சொன்னார். தலைவர் சொன்னது நாங்களும் வந்து அதான் இந்தியாவோட கழிச்சதாக தான் சொன்னோம். அப்போ தலைவர் வந்து கஜனுக்கு சொன்னார், நாங்களும் இந்தியாவோட தொடர்பில் தான் இருக்கோம், வெளியில தெரியாது, ஆனால் நாங்கள் இந்தியாவோட தொடர்பில் தான் இருக்கோம். இது எந்த காலப்பகுதி? இது 2008 நவம்பர். சரி, நாங்களும் இந்தியாவோட தொடர்பில் இருக்கிறோம். ஒன்றில் சம்பந்தனுக்கு இந்தியா போய் சொல்லி இந்த சமஷ்டி என்று சொன்னபடியா ஒன்றே சம்பந்தனுக்கு வந்து இந்தியா போய் சொல்லி சம்பந்தனை நம்ப வச்சு சம்பந்தன் விஷயம் தெரியாமல் வந்து எங்களுக்கு இப்படி சொல்றாரு, அல்லது சம்பந்தன் தெரிஞ்சு கொண்டு உங்களுக்கு போய் சொல்றாரு. என்றால் இந்தியாவோட நாங்கள் தொடர்பு வச்சிருக்கிற இடத்துல வந்து எங்களுக்கு தெளிவாக சொல்லப்படுது வந்து ஒற்றையாட்சிக்குள்ள இருக்கிற 13ஆம் திருத்தத்தை வந்து ஏற்க சொல்லி இந்தியா அப்படி அழுத்தம் அப்படித்தான் தலைவர் சொன்னார். அப்ப சம்பந்தனையா சொன்ன வந்து ஒற்றையாட்சிக்குள்ள வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் ஏற்க மாட்டோம், திம்பு கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒரு தீவை இயக்கத்தை அந்த அடிப்படையில வந்து தமிழ் தேசத்துடைய இருப்பு எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ் தேசத்துடைய இருப்பு வந்து உறுதிப்படுத்துறது தான் நாங்கள் அந்த ISDA யோசனையை வந்து தயாரிச்சோம். அந்த ISDA கட்டமைப்பு வந்து எப்படி ஒரு நாட்டுக்குள்ள வந்து சிங்கள தேசத்தோட சேர்ந்து இணைஞ்சு வாழ போறதை பற்றி வந்து நாங்கள் பேசுறேன். அந்த ISDA யோசனை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த தமிழீழ நிலப்பரப்பை வந்து கூறிய ஒரு ஆட்சி தான் அது தயாரிக்கப்படும். சுயாட்சி. அந்த சுயாட்சி ஒரு நாட்டுக்குள்ளே வந்து எப்படி பொதுவாக கூட்டாக சிங்கள தேசத்தோட வந்து மத்திய அரசை வந்து எப்படி வச்சிருக்க போறோம்ன்றதை பற்றி நாங்கள் பேசி தீர்மானிக்கிறதுக்கு நாங்கள் தயாரின்றதை வந்து தெளிவா சொன்னேன். அது இப்போ உதாரணத்துக்கு எந்த நாட்டில் இருக்கு அப்படியான ஆட்சி முறை? இந்தியாவில் இருக்கிற ஆட்சி முறையா இது மாதிரியா? எது இந்த தலைவர் சொன்னேர்ல அப்ப இல்ல அது வந்து சமஷ்டி. அவர் இறுதி தீர்வாக வந்து வரக்கூடியது வந்து சமஷ்டியானதை வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு. பல இடங்களை வந்து சொல்லு தமிழில் விடுதலை புலிகளுடைய உத்தியோகபூர்வமான ஆவணம் வந்து விடுதலை புலிகள் பத்திரிகை அதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறோம். சரி, அது பல தடவை சந்திரிகாண்ட பேச்சுவார்த்தை காலத்திலே வந்து அது முன்கூட்டியே வந்து அந்த பத்திரிகை ஊடகம் வந்து பொதுமக்கள் வாசிக்கக்கூடிய வகையில வந்து இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கோம். அப்ப அந்த கருத்திலிருந்து இயக்கம் ஒரு நாள் மாற. அப்ப நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாம். தனிநாடு மட்டும்தான் கொள்கை என்ற இயக்கம் கடைசி மட்டும் இருக்க இல்லை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இதை முன் வச்சால் நாங்கள் தயாராக. தமிழ் தேசம் தான் எல்லாம். தமிழ் தேசத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை, அதை விட்டு கொடுக்கலாம். அது இறமை கொண்ட தமிழ் தேசமாக இருக்கும். அந்த இறமை கொண்ட தமிழ் தேசம் சிங்கள தேசத்தோட வந்து எப்படி ஒன்றாக வாழ்றதை பற்றி வந்து பேசலாம். ஒரு நாட்டுக்குள்ள அந்த நாட்டை உருவாக்குறதுக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து மத்திய அரசு வச்சிருக்கலாமே தவிர இது மத்திய அரசு விரும்புறதை மட்டும்தான் எங்களுக்கு கொடுக்குறான்ற மாதிரி வந்து கதைக்கு இடமில்லை. நாங்கள் ஒரு தனி தேசம், உரிமை கொண்ட தேசம், சிங்களவனும் ஒரு தனி தேசம், உரிமை கொண்ட தேசம். அந்த 2 தேசங்களும் ஒரு நாடை உருவாக்குறதுக்கு வந்து எந்தெந்த அதிகாரங்களை வந்து நாங்கள் மத்திய அரசுக்கு வந்து விட்டு கொடுக்கறது, நாணயம், வெளி விவகாரம், அந்த பொது நாட்டினுடைய பாதுகாப்பு, அந்த விவகாரங்கள் மாதிரி வந்து அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தானே, அது கட்டாயம் இருக்கணும். அது மாதிரியான நாங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு மேலதிகமாக என்ன இருக்கின்றத வந்து கதைக்கு பேசி வந்து நாங்கள் நினைப்போம். அப்ப அந்த கட்டமைப்பு இறுதியில வந்து ஒரு சமஷ்டி கட்டமைப்பை தான் இருக்கலாம்.
அவ்வளவு சொல்றேன். அதுல வந்து இயக்கம் மிக தெளிவாக இருந்தது. இயக்கம் அதுக்கு விசுவாசமாக இருந்தது. தனிநாடுன்ற கோட்பாட்டுக்கு வந்து மாற்றீடாக வந்து ஒரு தீர்வை பரிசீலிக்கிறது தயார்ன்றதை வந்து எங்களுக்கு எங்களோட முகத்துக்கே வந்து தலைவர் எந்த அப்பாண்ட மாமனிதர் விருதை கொடுக்க போன இடத்துல நான் தேசிய தலைவரோட என் அம்மாவும் இருந்தா அக்காவும் இருந்தா நாங்கள் ஒன்றா குடும்பமாக சந்திச்சார். அதுல தமிழ்ச்செல்வனையும் இருந்தது. அது 2 பேரும் தான் இருந்தார். அப்ப என்னோட கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கதைச்சார். குடும்ப விஷயம் முதல் 1/2 மணி நேரம், 1.5 மணி நேரம் வந்து என் அம்மா மக்கா இருக்கத்தக்கதாக வந்து கதைச்சு. அதுல எனக்கு தெளிவா செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டது. இப்ப நான் வந்து வேறு யாருடைய கதைகளை கேட்டு வந்து சொல்ற விஷயம் நேரடியாக வந்து சொல்லப்பட்டது. சரி, ஏன்னா அப்ப வந்து இந்த ஒஸ்லோ தீர்மானம் படி வந்தது. அப்ப அந்த நிலையில வந்து இப்ப என்ன எப்படி நாங்கள் நடந்து கொள்றதை பற்றி வந்து நான் கேட்ட அறியறதுக்கு வந்து போன இடத்துல தான் இதெல்லாம் சொல்லப்பட்டது. நான் அதுக்கப்புறம் வந்து தமிழ்ச்செல்வனோட வந்து அவருடைய வீரச்சாவு வரைக்கும் வந்து ஒவ்வொரு நாளும் கழிச்சு வந்தோம். இதில் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் 2009 இறுதி யுத்தம் நடக்கும்போது சில தரப்புகளோடு நீங்கள் தொடர்பில் இருந்திருக்கீங்க. விடுதலை புலிகள் தரப்பாகவும் இருக்கலாம், அரசு தரப்போடு நீங்கள் தொடர்பில் இருந்து ரெண்டுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தைக்கு முன்னெடுத்து சென்றிருக்கிறீங்க. அதை நீங்களே உங்களோட வாயால் சொல்லியிருக்கிறீங்க. அது என்ன விஷயம்? அது எங்களுக்கு சரியான தெளிவு இல்லை. அதான் கேட்குறோம், என்ன விஷயம் அது? ஒரு எனக்கு 2009 மே 16 18 தானே முடிவுக்கு வருது. 16 என்னோட நான் சுவிட்சர்லாண்டை வந்து இயக்கத்தோட நெருங்கி வேலை செய்து கொண்டிருந்த ஒரு அன்னை ஊடாக வந்து தொடர்பு எடுக்கப்பட்டு மேலிடம்ண்டா வெண்ணி இப்படி ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்றதுக்கு, அதாவது அங்கே தங்களோட கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் வந்து நியாயமான மக்கள் இருக்கிறோம். அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக வந்து ஹெவி ஆர்ட்டிலரியை அடித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அதில் பிரியோசனம் இல்லை. ஏனென்றால் அந்த மக்கள் சாயும். அப்போ அந்த மக்களை காப்பாற்றணும். மக்களை காப்பாற்றுறதுக்கு வந்து அவை வேறு முயற்சிகள் எடுத்து வந்து அது சரிவரை. அப்போ என்ன வந்து அரசாங்கத்தோட வந்து கதைச்சு அந்த மக்களை பாதுகாப்பாக வந்து முடிவில் எடுக்கிறதுக்குரிய வேலையை பார்க்குறதுக்கு நாங்கள் அதில் வந்து ஈடுபடுறதுன்னு கேட்டது. அப்போ நாங்கள் கேட்டது மேலிடத்தால் வந்து சொல்லப்படுறது வந்து மேலிடத்தால். அந்த மேலிடம்ங்கிறது யார்? அப்போ வந்து நாங்கள் தொடர்பில் இருந்தது வந்து புலித்தேவனுடைய நடேசன் அரசியல் பொறுப்பாளரும் சமாதான செய்கிறதுடைய பொறுப்பாளரும். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டினா வந்து இதை விரும்பினமெண்டா வந்து என்னோட தொடர்பு கொண்டு வந்து அதை சொல்லுவோம். அப்போ அவை தொடர்படுத்த வந்து சொல்லி போட்டு வந்து சொன்ன வந்து தங்களோட சர்வதேச விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற கூட வந்து கதைக்க சொல்லணும். அப்படியே மேலிடம் தான் சொல்லணும். அப்போ அவையோட வந்து கதைச்சு பேசி இறுதியில் வந்து நான் எனக்கு சொல்லப்பட்ட வந்து பசில் ராஜபக்சோட கதைக்க சொல்லணும். பேரை சொல்லி தான் சொல்லுவேன். அப்போ நான் சரின்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த பேச்சுவார்த்தை எல்லாத்துலேயும் வந்து இயக்கம் விரும்பினது வந்து ஐசிஆர்சி ஏற்பாட்டாளராக இருந்து அங்கே ஐசிஆர்சியோட கண்காணிப்பில் வந்து அந்த மக்களை வந்து பதிஞ்சு எடுக்கிறது. அதை அரசாங்கம் அடியோடு நிராகரிச்சு ஐசிஆர்சியை கொண்டு வரையில. ஐசிஆர்சி வந்து பெரிய இதுகள் என்ன ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவை வச்சிருக்கிறோம். அது பெரிய சும்மா தேவையில்லாமல் ஈடுபட்டு கொண்டு போவோம். அவே இல்லாது நீங்கள் வெற்ற கேளுங்கோ, இயக்கத்தை கேளுங்கோ, விரும்பின ஒரு சட்டத்தன்மைகள் இல்லாட்டி வந்து மதகுருமையர் இவங்கள் யாரையும் சொல்லுவோம், நாங்கள் அதை செய்வோம். அவையும் மிரட்டும், கண்காணிக்கிறோம், அதெல்லாம் செய்வோம். இப்போ இறுதியில் வந்து அதில் இணக்கப்பட்டது வந்து 2000 ராயப்ப ஜோசப் ஆயர், கிங்ஸ்லி சுவாமிபிள்ளை திருவண்ணாமலையும் இல்லை 2 பேரும் அதில் கலந்து கொள்வதா இயக்க இங்கால பசில் ராஜபக்ச போவார். நானும்
அதை அந்த ஒழுங்கை ஏற்படுத்தின ஆளுடைய வயலில் வந்து நானும் அதில் கலந்து கொள்றதாகும். இயக்கத்திலே பக்கத்திலே இருந்து நடேசன் அண்ணே வருவதா முடிவெடுக்கப்பட்டது. அப்போ அங்கே முடிவெடுக்கப்பட்டு வந்தால் இது வந்து நான் நினைக்கிறேன் 16ஆம் தேதி ஒரு 8 மணியோடையே வந்து இதை முடிவெடுக்கப்பட்டது. காலமா இல்லை, இரவு 4 மணி அப்படித்தான் நான் தொடர்புக்கு வரையின முதல் தடவை. அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இரவு 8 மணியோட 8 மணி அளவில் எந்த ஞாபகம் இப்போ தினகாலம் வந்து எந்த ஞாபகத்துக்கு வந்து ஒரு 8 மணி அளவில் வந்து இந்த கொள்கை அளவில் இழக்கப்பட்டு எட்டப்பட்டது. ஆனால் ஒரு 10 மணி அளவில் வந்து எனக்கு அந்த இயக்கத்தின பக்கத்தால் வந்து இதை தொடர்ச்சியாக வந்து ஹெவி ஆர்ட்லரி அடித்து கொண்டே இருந்தது. அப்போ எனக்கு வந்து எடுத்து சொன்னேன்னா ஏன் இந்த அநியாயத்தை செய்கிறோம், நாங்கள் இணங்கி இருக்கிறோம், நாளைக்கு நாங்கள் இந்த விஷயத்தை சாதிக்க போகிறோம், ஏன் தேவையில்லாமல் வந்து ஆக்களை கொள்றோம். இணங்கின பிறகுதான் செல்லடி கூடி இருக்கு. இணங்கினதுக்கு பிறகும் வந்து செல் அடிச்சு கொண்டிருந்தேன், அதுக்கு முதலும் அடிச்சு கொண்டிருந்தேன். ஆனால் இணங்கினது சொன்னதுக்கு பிறகு வந்து அடிக்கிறேன் ரெண்டு கேட்டது. சரி, அப்போ நான் பெசல் ராஜபக்சோட தொடர்ச்சியாக வந்து அடுத்து இரவு 10-10:30 அளவில் வந்து நான் நினைக்கிறேன் அவர் இறுதியாக வந்து அவர் சொல்கிறார், இல்லை இராணுவம் வந்து அதில் இருந்து பின்வாங்க போகிறது இல்லை, நாளைக்கு வந்து ஒரு தேசிய பாதுகாப்பு எல்லாம் மஹிந்த ராஜபக்ச வந்து ஜோர்டன் நாட்டில் இருந்தார். அவர் வந்து அந்த non-aligned மூவ்மெண்ட் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தார். அப்போ அதை முடிச்சு போட்டு நாளைக்கு காலையில் வருவார். 17ஆம் தேதி காலையில் வருவார். 17ஆம் தேதி வந்து செய்கிற தேசிய பாதுகாப்பு சபை கூடும்போது அதில் முடிவெடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் தங்களுடைய நடவடிக்கையில் வந்து இராணுவம் மாற்றிக்கொள்ளுமே தவிர வேறு எந்த விதத்திலையும் வந்து மாற்றிடலாம். அப்போ இவன் அடிச்சு கொண்டே இருந்தது எவியாட்டில். உங்களோட கணக்கில் யுத்தம் வெண்ணிக்குள்ளே தொடங்குறதுக்கு முதல் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேலே மிக அதிகமான மக்கள் இருந்தனர் வன்னிக்குள்ள மட்டும். அது அரசு ஜிஏ மட்டத்திலிருந்து எடுத்தப்பட்ட தகவலின் பிரகாரம் தான் அந்த எண்ணிக்கை வந்து, அது ஒஃபிஷியல் தான், இது நாங்கள் கற்பனை சொல்கிற எண்ணிக்கை இல்லை. அது எல்லா டிஎஸ் பிரிவிலையும் ஜிஏ மட்டத்திலையும் வந்து எடுத்த தகவலின்படி வந்து அதுதான் அந்த தொகையாக இருந்தது. ராயப்பு ஜோசப் ஆயர் வந்து அந்த 1,46,000 மக்களுக்கு வந்து அரசாங்கம் பொறுப்பு கூறணும் என்று அந்த எண்ணிக்கை எடுத்ததும் வந்து அந்த அடிப்படையில். எனக்கு ஏற்கனவே அந்த எண்ணிக்கை இருந்தது என்றால் வந்து நாங்கள் கூட்டமைப்பாக வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அந்த ஆக்களுடைய இழப்பையும் வச்சு கொண்டு வந்து அந்த எண்ணிக்கையை அப்டேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. எங்களை பொறுத்தவரையில் வந்து கடைசி கட்டங்களில் நான் பேச தொடங்குற காலத்தில் 1,50,000க்கும் 1 லட்சத்துக்கும் முடியான மக்கள் வெண்ணிக்குள்ளே இருக்கிறோம். கணிசமான ஆக்கள் வெளியில வர தொடங்கிட்டாங்க. ஆனால் அந்த கடைசி கட்டத்தில் வந்து 1.5 லட்சத்துக்கும் 1 லட்சத்துக்கும் முடியான மக்களுடைய செந்தொகை வந்து இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள்ளே தொடர்ந்து இருக்கிறாங்க கடைசி நாள். அப்படி இருக்க வந்து திடீர்னு 17ஆம் தேதி அடுத்த நாள் ராஜபக்ச வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் டிவியை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் வந்திருக்கார், ஆனால் எங்களோட ஒரு தொடர்பும் இல்லை, வேற இல்லை. நாங்கள் விடிய காலையில் வலிக்கிறதுக்கு இருந்தேன், ஆனால் அப்படி ஒரு தொடர்புக்கும் வேற இல்லை. அப்போ நான் என்ன நடக்குதுன்னு டிவியை பார்த்து கொண்டு இருக்கேன். வந்து ஒரு கட்டத்தில் வந்து அரசாங்கத்துடைய அந்த சேனல் நினைக்கிறேன் ITNோ குரூப் வாங்கி 2ல் உண்டு. அவங்க நந்திக்கடல் அந்த அந்த கோஸ்வேயை காட்டி கொண்டு வந்து சின்ன முக்கச்சக்கமாக வந்து கொண்டிருக்கு. அதே அந்த படத்தை காட்டி வந்து இயக்க கட்டுப்பாட்டில் இருந்த முழு பொதுமக்களையும் வந்து அவன் எடுத்துட்டோம்னு அறிவிக்கிறோம். வந்து அறிவிச்சு போட்டு சொல்கிறாங்க வந்து 50,000 பேர் வந்தாங்க. அப்போ எங்கட கணக்கு வந்து 1,80,000க்கும் 1 லட்சத்துக்கும் இடையிலான மக்கள் அங்கே இருக்கிறோம். 50,000 பண்ணால் 1 லட்சத்துக்கும் 50,000க்கு இடையில மக்கள் இன்னும் அங்கே இருக்கிறோம். அந்த முழு பேரையும் அடிக்கத்தான் போயிடும். முழு பேரும் வந்துட்டாங்க நான் சொல்றேன். அப்ப 1 லட்சத்துக்கும் 50,000 பேருக்குரிய அதுல தொடர்ந்து இருக்கிற மக்களை வந்து கண்மூடித்தனமா வந்து அழிக்க போயிடும். இல்லாட்டி ஏற்கனவே அழிச்சிட்டோம் 2ல் 1.
அப்போ இந்த இடத்துல தான் நான் உடனே வந்து அப்ப நான் மட்டும்தான் இலங்கையில் இருக்கிறேன். மிச்ச தலைவர்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறோம், சென்னையில் இருக்கிறோம். சம்பந்தன், மாவை சீனாதராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கநாதன், முழு பேரும் வந்து சென்னையில் தான். நீங்க போகல வழியால? நான் போயிடுறேன். இதெல்லாம் அப்பட்டமான பொய்யலப்பா சொல்றேன். நாங்கள் இந்த போர்க்காலத்துல வந்து எல்லாரும் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்றேன். எல்லாரும் வெளியே போயிட்டு எடுத்து பாருங்க. நான் இங்கே இருந்தேன், நான் முழுக்க வந்து இங்கே இருந்தேன். தூதரங்களோட வந்து நான் தொடர்பில் இருந்தேன். நான் வந்து இந்த விஷயங்களை வந்து கையாண்டு கொண்டு நான் தான் இருந்தேன். சரி, அப்ப அப்ப நான் தொடர்படுத்த இடத்துல வந்து சம்பந்தன் தொடர்புக்கு வந்து நான் இந்த முழு விஷயத்தையும் அப்ப சொல்றேன். இப்போ உங்களுக்கு சொன்ன முழு சொல்றேன். உடனே இந்தியன் ஹை கமிஷனருக்கும், அமெரிக்கன் அம்பாசிடருக்கும், பிரிட்டிஷ் ஹை கமிஷனருக்கும் எடுத்து சொன்னேன். அப்ப அதுல எனக்கு தெரிஞ்ச என்னென்னா வந்து இந்த மூன்று தரப்பும் தான் இந்த சர்வதேச கோணத்துல இருந்து இலங்கை அரசோட வந்து இந்த விஷயத்தை கையாடுறாங்க. அப்படின்னா அந்த 3 தூதரங்களும் அடுத்த முழு விவரங்களையும் சொன்னாங்க. அதுல அதன் ஆதாரம் வந்து நீங்கள் விக்கிலீக்ஸ் எடுத்து பார்த்தால் வந்து 17ஆம் தேதி மே 2009 விக்கிலீக்ஸ் எடுத்து பார்த்தால் வந்து நான் அம்பாசடர் ராபர்ட் பிளேக்குக்கு சொன்ன விஷயத்துக்கும் அவரோட இருந்த அரசியல் துறை பொறுப்பாளருக்கு வந்து சொன்ன விஷயம் வந்து அவை வந்து ஒரு கேபிள் ஒன்று அனுப்பியிருக்கு உடனே வாஷிங்டன். அந்த கேபிள் எல்லாம் வழியில் வந்தது தான், லீக் ஆனது. அந்த விக்கிலீக்ஸில் வந்து இது முழுக்க வந்து பதிஞ்சிருக்கு நான் சொன்ன விஷயம். அப்போ அப்படி இருந்த ஒரு நிலையில வந்து அப்போ எனக்கு விளங்கிட்டு. அப்போ பசில் ராஜபக்ச தேசிய பாதுகாப்பு மாநாடு முடிஞ்சது பிறகு வந்து எனக்கு தொடர்பு இருக்கிறார். மத்தியானம் 17ஆம் தேதி மத்தியானம் தொடர்பு பச்சையா சொல்றார், நாங்கள் ஒன்றுக்கும் எனக்கு தயாரில்லை, நீங்கள் இவங்களை வந்து வெள்ளக்கொடியை பிடிச்சு கொண்டு வேலை சொல்லுவோம். நான் சொன்னேன், நான் அது வெள்ளக்கொடியை பிடிக்கிறேன்டா வந்து நானே வந்து அது உங்களில் வந்து நம்பிக்கை இல்லாதபடியாத்தான் நாங்கள் ஒரு நன்மைக்கு வந்து பார்க்குறதுக்கு இதை கண்காணிக்கிறதுக்கு ஆக்கள் தேவைன்ற இயக்கம் விரும்பினா நானும் வந்து அதில் வந்து ஓகேன்னு சொல்லி வந்து வாரேன். வெள்ளக்கொடி கிடைக்கிறது போது நான் அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நான் அதை சொல்ல போகிற இல்லை வந்து சரின்னு சொல்லிவிட்டு நான் வச்சுட்டேன். நான் இந்த கதையை வந்து அதுக்கப்புறம் வந்து வெள்ளக்கொடி என்ற விஷயத்தை வந்து நான் இயக்கத்தை சொல்லி போட்டு வந்து அதோட வந்து நான் அந்த முயற்சியை வந்து கைவிட்டேன். நான் தெளிவாக சொன்னேன். அப்போ எனக்கு இந்த விவகாரம் நடந்து முடிய எந்த அறிவுக்கு 2016 2008 2009 மே மாதம் 16ஆம் தேதியில இருந்து கொத்து கொத்தாக வந்து இரவிரவாக வந்து ஷெல் அடித்து வந்து கொண்ட மக்கள் முழு பேரும் அந்த இனத்தினுடைய ஒரு பகுதியோ முழுமையாகவோ அழிக்கிற நோக்கத்தோடு வந்து எடுக்கப்பட்ட முடிவுகள். என்னடா எனக்கு தெரியும், என்னோட வந்து இயக்கம் நேரடியாக தொடர்பு எடுத்து அதுக்கு முதலே கணிசமான காலமாக வந்து வேறு வேறு தரப்புகளூடாக வந்து இந்த போரை நிப்பாட்டி இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. சரியான அப்ப அந்த கதையில விட்டு என்னோட வந்து இயக்கம் நேரடியாக கேட்டு இப்படி இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு வந்து நீங்கள் இந்த முயற்சி எடுங்கொண்டு வந்து 16ஆம் தேதி நடந்தும் அரசாங்கம் மேலாண்டு சொல்லி போட்டு தொடர்ந்தும் வந்து அந்த ஹெவி ஆர்டிலரி பாவிச்சதுன்றது இனப்படுகொலையினுடைய மெனோநிலையை வெளிக்காட்டுற ஒரு விஷயம். சரி, அப்போ அதை நான் வெளியில உரிய இடங்கள்ல வந்து நான் பதிஞ்சிருக்கேன். இப்போ விக்கிலீக்ஸில் இருக்கிற இந்த ஆதாரத்தை இப்போ சர்வதேச விசாரணை அல்லது ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடரில் நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீங்களா? அதை இப்போ நீங்கள் கதைச்ச அதுக்கு என்ன சொல்றாங்க அவங்களுக்கு? அது சொல்ல மாட்டேன். அதுதான் நான் சொன்னேன், இந்த ஓஎஸ்எலுக்கு தான் நாங்கள் போய் சொன்னாங்க. சரி, ஓஎஸ்எலுக்கு இப்போ இன்னும் ஒன்று இருக்கு, ஓஸ்லாப் பண்ணு உதவிக்கு தான் போய் சொல்லியிருக்காங்க. அவங்க அதை சொல்றதை வந்து பதிக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு நடவடிக்கை என்ன நடந்திருக்கு நீங்கள் சொல்லுங்க. நீங்க என்ன கேட்குறீங்க? என்ன நடந்திருக்கோம் சர்வதேச? அப்ப இந்த போய் வந்து நான் சொன்னதை வந்து அவங்க எழுதுறது தான் நடந்திருக்கேன்டா. இதுதான் சுமந்திரன் வந்து சர்வதேச விசாரணை.